அடுத்ததா இது இப்படி நடந்திருக்குமானா தப்பு இப்ப பாக்குற ஆடியன்ஸ்க்கு நமக்கு தெரிஞ்சிச்சுல்ல. நான் என்ன கேட்கிறேன், விஜேஎஸ விட்டுருங்க, விஜய் டிவிய விட்டுருங்க. பாக்குற ஆடியன்ஸ் நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுல்ல. அருண் மேல தான் தப்புன்றது நமக்கு தெரிஞ்சுச்சு. ஓகே. அது இருக்கும் பொழுது கன்சிடர் அந்த இடத்துல தீபக் இருந்தாலும், விஜய் டிவியே சப்போர்ட் பண்ணாலும், நம்ப அந்த மாரி பேசுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மாரி பேச மாட்டோம். தீபக் பண்ணது தான் தப்புன்னு தான் பேசுவோம். சோ வி கான்ட் டாக் அபௌட் விஜய் டிவி ஆர் விஜய் சேதுபதிக்கு. சொல்றேன். நான் அருண் பண்ணதும் தப்புன்னு சொல்றேன். தீபக் அத எடுத்துட்டு வந்ததும் தப்புன்னு தான் நான் சொல்றேன். எத சொல்றீங்க? ட்விஸ்டிங்ன்னு சொல்லி அந்த தீபக் டாபிக்க சொல்றீங்களா? அந்த இன்டென்ஷன் தான் ட்விஸ்டிங் நம்ம எல்லாம் பார்க்கணும். இங்க சொல்லல. பாருங்க, வார்த்தை யாரு வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணலாங்க. இப்ப தீபக் எனக்கு நீங்க பிடிக்குமா? வேற லெவல் பிளேயரா? டாப் 5ல நீங்க வச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா எனக்கு கிடையாது. ஓகே. இவங்க அத நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. இன்னைக்கு தீபக்கு சப்போர்ட் பண்றது மூலியமா நம்ம மைண்ட்லயே வந்து நமக்கே தெரியாம இவங்க ரெஜிஸ்டர் பண்றத தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஆமா. அதுதான் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரே ஒரு செகண்ட்ங்க. சாரி. யா, எஸ். நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல சி எ எ எனக்கு நான் அது உள்ளலாம் வரல. நான் அருணுக்கு சப்போர்ட்டும் பண்ணல. என்னைக்கு இன்னைக்கு அருண் அழுவும்போதோ, எனக்கு அது பண்ணும்போதோ, எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அ அருண கொஞ்சம் ஓவர் போர்டடா ட்ரீட் பண்றாங்களோ! அப்டின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ஸோ அத தான் நான் சொல்ல வரேன். ஐ ஃபெல்ட் பேட் சம்வேர் ஃபார் வாட் ஹி கிரைட் அவ்வளோதானே தவிர, அவரு நேத்து பேசினதோ, அத அத பத்தியெல்லாம் நான் பேசவே வரல. அதெல்லாம் ஹி வாண்டட். அவனுக்கு தேவையான ரோஸ் தான். நான் இன்னைக்கு எனக்கு அவரு அழுவும்போது கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோதான். யா ஈவன் டன். ஈவன் ஐ ஃபெல்ட் பேட். ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறமேட்டு அத ரிப்பீட் பண்ணாம இருந்தா நம்ம அவருக்கு சப்போர்ட்டிவா பேச போறோம். திரும்பவும் ரிப்பீட் பண்ண போறாரு அப்டின்னா அஃப்கோர்ஸ். வந்து துவச்சு போட போறோம். அவ்வளவுதான். பார்க்கலாம். அவன் பவித்ராவும் அருணும் தான் இதுல மாறணும். எப்படி மாறப் போறாங்கன்னு தெரியல. சி வில் சி. அடுத்து யாரு வந்து தூக்குனது கைய? இஸ் தட் கீர்த்தி? கீர்த்தி? வணக்கம் 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 டாம். வணக்கம், வணக்கம் கீர்த்தி. சொல்லுங்க. இன்னைக்கு ஐ மீன் ஓவராலா எனக்கு விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து பெரிய விமர்சனம் இல்லை. எனக்கு கரெக்டா ஒரு மீட்டர்ல வந்து நல்லா எடுத்துட்டு போனாரு இந்த வாரம் அப்படின்ட்டு எனக்கு எனக்கு பர்சனலா தோணுச்சு. ஸோ எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனா எனக்கு கடைசியில விஷாலா தர்ஷிகாவா இருக்கும்போது விஷால வெளியே அமைச்சிருந்தாலே, ஏன்னா இதுக்கு விஷால வெளியே போய் தான் தர்ஷிகா கேம் விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா தர்ஷிகான்றவங்க நம்ம கேம் விளையாடியாவது பார்த்துருக்கோம். அந்த எண்ட்ல இருந்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த சுத்த நம்பிக்கையே இல்லை சுத்தமா. ஏன்னா ஒரு 4 வீக்ஸாவது அந்த கேம் விளையாடி தர்ஷிகாவால இது பண்ண முடியும் இருக்கும் போதுமே வந்து அந்த டெவில் டாஸ்க்லயோ இதுலயோ ஏதோ ஒரு கண்டென்ட்டை வந்து அவங்க காரசாரமா கொடுக்கவாது ஒரு முயற்சி பண்ணாங்க. அந்த பக்கம் இருக்கிறவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. நானும் அது நின்று வேடிக்கை பார்க்கறது தான் என்டர்டெயின்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் என்டர்டெயின் ஆவறது ஃபீல் பண்றதா அவர் என்டர்டெயினர் சொல்லிக்கிறாரு. அவரு உள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்து அவர் தனியா என்டர்டெயின் ஆகிட்டு இருக்காரு. அதை வந்து அவர் என்டர்டெயினர் நினைச்சு அவரே நம்பிட்டு இருக்காரு. அது யாராச்சும் உள்ள போய் ஏதாவது சொல்லுவார்னு இன்னைக்காவது விஜய் சேதுபதி சொல்லுவார்னு பார்த்தேன். ஆனா எனக்கு என்ன ஒரு பயமா இருக்குன்னா, சேனல் எப்படியாவது இவரை தூக்கிட்டு போய் ஃபைனல்ல கொண்டு போய் வைக்கணும்ன்ற ஒரு முயற்சிகள் இருக்குதோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா போன சீசன்ல இதே மாதிரி தான் மணி ஏதாவது பாயிண்ட் பேசியிருக்காப்லயா, விளையாண்டுருக்காப்லயா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்திருப்போம். மணி ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாப்ல. செகண்ட் பிளேஸ்ல கொண்டு போய் நிறுத்துனாங்க. சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். பட் ஆனா அந்த வெற்றிய வந்து வெளியில வந்தாலுமே அவங்களால சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியாது. இல்ல அதனால வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுறவங்க இப்ப மணியுமே அதுக்கு அதான் மணி எனக்குமே மணி எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ஒரு அந்த விஜய் வர்மாவை அடிச்ச அந்த ஒரு இடம் மட்டும் தான் எனக்கு எனக்கு அந்த ஒரு இடம் மட்டும் தான் தக்கா இருந்துச்சு. மிச்சபடியுமே எனக்கு சைலண்டா இருந்தாப்புல விளந்தாப்புல விழுந்தாப்புல போனாப்புல தான் இருந்தது. சோ இப்ப அந்த இப்ப நம்ம மாதிரிதான். சொல்றோம் இல்லங்க. ஏங்க தர்ஷிகா வந்து நல்லா விளையாடுற பிளேயர் நீங்க சொன்னீங்கல்ல. பட் வந்து இந்த லவ் கன்டென்ட் இத வந்து விஜய் விஷாலா கொண்டு போய் இனிஷியேட் பண்ணல. அது கம்ப்ளீட்டா தர்ஷிகா தான் அந்த அந்த மிஸ்டேக்க ஓன் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் போய் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. இந்த பழிய வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம வந்து விஜய் விஷால் மேல தூக்கி போட முடியாது. பட் வந்து அவங்க 2 பேருமே அந்த அந்த மொமெண்ட்ட என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா மணி விஷயத்துல என்ன அப்டின்னா, ரவீனாவோட கேம கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணி நெறைய விஷயங்கள் தவறு தவறா சொல்லிக் குடுத்து பண்ணது எல்லாமே மணி தான். 100% அது பண்ணாரு. இல்ல இந்த விஷயத்த வந்து நம்ம அதுல வந்து நம்ம பெருசா விஜய் விஷால சொல்ல முடியாது அப்படின்னாலும், எனக்கு கேமா ஆஸ் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸா பாக்குறப்போ அது வந்து நான் உங்க பர்சனலா பாக்குறேன். அது உள்ளே நடந்தாலும் இப்ப வெளியே போனார் அப்படின்னா தர்ஷிகாவால ஒரு கேம் விளையாட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? இப்ப நம்ம எவ்வளவு 70 நாள் 80 நாள் ஆனாலும் ரஞ்சித் என்ற ஒருத்தர் விளையாடுவாருன்ற நம்பிக்கையே இல்லை. அந்த மாதிரி எனக்கு விஷால்ன்ற ஒருத்தர் விளையாடுவாருன்ற நம்பிக்கையே இல்லை. ஆனா இவங்க விளையாடி இருப்பாங்க, ஒரு வில்லனா விளையாடி இருப்பாங்க அப்படின்னு பவித்ரா அழறப்போ எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்வளவு ஜெனியூனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுக்க முடியும். அந்த அதையும் அவங்க அழகா போட்டு காமிச்சாங்க அந்த ஏவியில. ஸோ அவங்க என்ன சொன்னாங்களோ அது நடந்துச்சு. அதனால வந்து பவித்ரா வந்து நான் ஐ மீன் அவங்க ஃபயர் மோடு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு எந்த நம்பிக்கை இல்லை.
பட் பர்சனலா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கரெக்டா தோணுது. எனக்கு ரயான் டி பவித்ராவை நான் ஒரே மீட்டர் தான் பாக்குறேன். ரயானுமே வந்து ஏன்னா சென்சே இல்லாம சில பேர்லாம் கத்துறப்போ உங்ககிட்ட சென்சிபிளா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறப்போ நீங்க ஏன் ஒழிஞ்சுக்கிறீங்க போய்? உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு, பேசுங்க. என்ன பேச விடலைன்றது 15 நிமிஷம் பேசுறது போல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பேசுங்க. அப்படிதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ரயான்மே வந்து இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசணும். ஏன்னா அவர் இன்னைக்கு வந்து அந்த கேப்டன்சி பத்தி அவர் அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேப்டன்சியோட விஷயங்கள் வந்து அது சாராம்சமா எடுத்து அதை சொன்னது இருக்கு இல்லையா, அது அவ்வளவு நல்லா இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணலாம், இன்னும் சத்தமா பேசணும். இப்போ தீபக் கிட்ட வந்து அவர் பேசி தீபக் சாரி கேட்க வச்சாரு போன வாரம். அந்த மாதிரி அந்த இடத்துல கரெக்டா வாய்ஸ் அவுட் பண்ணணும். பண்ணாதான் தெரிவாங்க. நம்ம லாஸ்ட் டைம் நம்ம கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, அவரை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா கண்டென்ட் போடுறவங்களும் வந்து எது கொஞ்சம் காரசாரமா இருக்கோ அதெல்லாம் தான் எடுத்து போடுவாங்க 1 ஹவர்ல. 1 ஹவரை மக்களை ஃபுல் அட்டென்ஷன் அங்கேயே வைக்கணுங்கிறது தான் அவங்களோட தாட்டாவும் இருக்கும். ஸோ இவங்க சாதாரணமா பேசிக்கிற விஷயங்கள்லாம் வந்து பெருசா போட மாட்டாங்க. ஏன்னா அதை கூர்ந்து கவனிப்பாங்களா எல்லாரும். பெரும்பாலுமா அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டா பாக்குறப்போ, டிஆர்பியா பாக்குறப்போ, நம்ம இல்ல இல்ல கேமா பாக்குற நம்ம. கீர்த்தி இல்ல கீர்த்தி. இப்போ நீங்க ஆக்சுவலி கண்டென்ட் இருந்துச்சு. இவங்க வந்து அவங்களோட நேம் ஸ்பாயில் ஆயிடுமோன்னு நெறைய இடத்துல வந்து விஜய் டிவியே வந்து கண்டென்ட்ட வந்து 1 ஹவர் எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஜய் விஷால் அப்படின்னு பேசும்பொழுது, அவர் சௌந்தர்யா பத்தி பேசினதெல்லாம் அது எவ்ளோ பெரிய கண்டென்ட். ஓகே. அதுக்காக ம். டக்குன்னு அத பார்த்ததுமே 1 ஹவர் எபிசோட்லாம் அத காட்டியிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு ஆடியன்ஸ் வரவங்க அதிகமா இருந்திருப்பாங்க. இருக்கிற கண்டென்ட்ட இவங்க ப்ராப்பரா டெலிவர் பண்ணாவே மக்கள் பார்ப்பாங்க. பட் இவங்க இவங்க வந்து காட்டவே இல்ல மாட்டேங்கிறாங்க. அது அதுதான் அவங்க ஆக்சுவலா லாஸ்ட் சீசன்ல வந்து ஒரு தப்பு ஒண்ணு பண்ணாங்க. லாஸ்ட் சீசன்ல இதே மாதிரி தான் வந்து நம்ம ஆள் நிக்சன் பேசியிருப்பாப்ல. அதை வந்து அவங்க கண்டென்ட்ல காமிக்காம தேவையில்லாம அந்த டாஸ்க்ல கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் அவர் அர்ச்சனா வந்து நீங்க இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் பத்தி எப்படி பேசலாம்னு கேட்பாங்க. கண்டஸ்டன்ட் வெளியே போன அப்புறம் தான் நீங்களே அந்த டாஸ்க் வச்சீங்க, அப்ப அந்த கேள்வி கேட்கிற தகுதியும் உங்களுக்கு இல்லைன்னு தான் நான் பேசிட்டு இருந்தோம். நீங்க டாஸ்க் வைக்கிறப்பவே அந்த கண்டஸ்டன்ட் இல்ல, அந்த கண்டஸ்டன்ட் எனக்காக கேட்பாங்கன்னு அவங்க ஒரு ட்வீட் போட்டப்பவும் நீங்க கேட்கல. சோ அதனால இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அதை தவிர்த்துட்டு போயிட்டாங்க. அது ரொம்ப தவறு. அதுவுமே தவறு. இந்த சீசன் போன சீசன்ல ஒரு தவறு பண்ணாங்க, இந்த சீசன் அதை விட பெரிய தவறு. அதை கடந்து போறது இல்ல, அதை அட்ரஸ் பண்றதுதான் ஒரு விஷயம். அதை வந்து அவர் சும்மா கேட்கணும். இப்ப நம்ம கேட்கலன்னு சொல்லக்கூடாதுனால ஒரு வார்த்தையை வந்து யாரோ யாரோ ஒரு வெளியில இருக்கவர் யாரோ யாருக்கோ சொன்ன மாதிரி, அந்த வடிவேல் காமெடி வர மாதிரி, 3வது வீட்டுல அக்கா 3வது வீட்டு தங்கச்சியில கூப்பிட்டா மாதிரி வந்து நீங்களா உணர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது வந்து ஏற்புடையதா இல்ல. அந்த இந்த வாட்டி அவங்க ஹேண்டில் பண்ணதும் அது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு விஷயம். அப்புறம் நம்ம ரஞ்சித் சாரோட கேப்டன்சி நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம இது வந்து சர்ப்ரைஸ் ஆகிற விஷயமே இல்லை. அது எவ்வளவு தூரம் நம்ம ஏத்தி சொன்னாலும் அவர் ஒரு நோக்கத்தோட வந்திருக்காரு, நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பிளான். இப்ப எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா கேம் விளையாடணும்னு வரவங்க ஸ்ட்ராங்கா விளையாடணும்னு நினைச்சு வராங்களோ, நான் ஸ்ட்ராங்கா இப்படிதான் இருக்கணும், என் மூஞ்சி இப்படிதான் காமிக்கணும்னு நினைச்சு வந்தவரை நம்ம என்ன சொல்லி மாற்ற முடியாது. ஏத்துக்கிறேன் திருத்திக்கிறேன் மாத்திக்கிறேன்னு சொல்லவே தவிர 100 நிமிஷம் இன்னொரு 100 நிமிஷம் விஜய் சேதுபதி இருந்தாலும், பழனிக்கே போய் பால் காவடி எடுத்தாலும் அது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் தான் அது. ஸோ அவ்வளவுதான். அதானே? இது எப்படி இல்ல ஆயிடுச்சுன்னா, அதான். நான் சொன்னதையே எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லி என்னையே இன்னொரு தடவை கேட்க வைக்கிறீங்க. பட் நல்லா தான் இருக்கு. தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ. அவ்வளவுதான். நான் கீர்த்தி வரணும் இல்ல. தீனா இருங்க, கடைசி நீங்க தான். அதுக்கப்புறமேட்டு தான் பாருங்க வரிசையா எல்லாம் உட்காந்துருக்காங்க. எஸ் சிலம்பரசன். ஹாய் டாம். ஹாய் சிலம்பரசன். இந்த ரஞ்சித்தோட கேப்டன்சி வந்து சொன்னாங்க இல்லைங்களா, அதுல யாருமே அவரு லாஸ்ட் வீக்ல வந்து அவரு தான் கேப்டனா அப்படிங்கிற அளவு கண்டஸ்டன்ட்டுக்கும் மறந்துடுச்சு, ஆஸ் எ வியூவரா எனக்கும் மறந்துடுச்சு. இது ஒன்று. பட் இன்னைக்கு எபிசோட்ல வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜேஎஸ் கிவிங் அன் இன்புட் டுவர்ட்ஸ் த கண்டஸ்டன்ஸ். அவர் வந்து ஒவ்வொரு இன்புட் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த இன்புட்ல வந்து எனக்கு எந்த இடத்துல வேரி ஆகுது அப்படின்னா, சாரி டாம், இதுல வந்து உங்களை அடிச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் சரி, எனக்கு ரயானுக்கு கொடுத்தாரு இல்லைங்களா விஜேஎஸ், ஆமா. நீங்க எதா இருந்தாலும் டைரக்டா நீங்க போய் விளையாடுங்க, நீங்க தனியா விளையாடுங்க அப்படின்ட்டு. இல்ல அவரே தான் அதே சொல்லுவாரு. ரயானே தான் சொல்லியிருப்பாரு, நான் தனியா விளையாட ஆரம்பிச்சிட்டேன்னு. அதுக்கு தான் அவர் ரிப்ளை பண்ணிருப்பாப்ல. ஆமாமா. அதே கமெண்ட் வந்து எனக்கு முத்துக்கும் சொல்லியிருக்கணுமோ அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுது டாம். அவ்வளவுதான். இல்லங்க. இங்க பாருங்களேன். அந்த கமெண்ட் வந்து விஜேஎஸ்ஸா கொண்டு வரல. ரயான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. அவ்வளவுதான் சார், நான் தனியா விளையாட ஆரம்பிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னது. அதான் கேமுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாப்ல. இப்ப ஓகே. முத்துக்குமரன் பேசுனதுமே கரெக்ட்டா தான் பேசினாரு. முத்துக்குமரன் எங்க தவறா பேசினாரு? முத்துக்குமரனுக்கு குடுத்த ஃபீட்பேக் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்கான ஃபீட்பேக். இப்ப ரயானால கூட
அத வந்து என்ன சொல்றது? கரெக்ட் பண்ணி அவர் விளையாட முடியுமான்னு தெரியல. ஸ்டில் எப்படி இருந்தாலும் அவர் ஜாக்லின் கூடயோ, இல்ல சௌந்தர்யா கூடயோ இவங்க கூடலாம் பேசிட்டு இருக்க போறாப்ல. அத வந்து ஜஸ்ட் லைக் தட் இவங்க சொல்றாங்கன்றதுக்காக அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா முத்துக்குமரனுக்கு ஃபீட்பேக் குடுத்தாரு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீட்பேக்கா இருந்துச்சு. என்னன்னா, அ எப்படி அதிகமா பேசினால் உங்களுக்கு பேச்சு திறன் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஆனா வந்து எப்படி வந்து அளவா பேசுறது அப்படின்றத நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. விச் இஸ் நீடட். ஏன்னா உள்ள இருக்கவங்க சொல்லும்போது இவனுங்க வந்து நம்மள குறை சொல்றானுங்கன்னு முத்துக்குமரன் நெனச்சுப்பாப்ல. ஆனா கன்சிடர் விஜேஎஸ்ஸே அத சொல்லும்பொழுது, தேர் ஆர் ஹை பாசிபிலிட்டீஸ் தட் அவர் அந்த ஃபீட்பேக் எடுத்து ஓகே வெளியில இருக்க மக்களுக்கும் இப்படிதான் தெரியுது. ஈவன் தோ ஐ ஹேவ் அ செட் ஆஃப் ஃபேன்ஸ். பட் வெளியில இருக்க மக்களுக்கும் இப்படிதான் தெரியுது அப்படின்றது வந்து அவர் தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் நான் ஸ்ட்ராங்கா பார்க்குறேன். ரயான் குடுத்தது நான் ஸ்ட்ராங்கா பார்க்கல. எஸ் டாம். இப்ப வந்து முத்துக்குமர் கிட்ட வந்து விஜய் சொன்னார் இல்லைங்களா, நீங்க வந்து பேசுறது வந்து கொஞ்சம் அளவா பேசுங்க அப்படின்ட்டு. ஆடிங் டு தட் ஒன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க பேசுறத நீங்க ஸ்ட்ரைட்டாவே பேசுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கலாம். இப்ப வந்து ரயான் ரைட். வந்து அந்த மேட்டர் எடுத்துட்டு வந்தாருன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து விஜேஎஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப ஏன்னா முத்துக்குமரனோட என்னென்ன பிளே சொல்றான் வந்து பாருங்க எங்கேயுமே சார். டைரக்டாவே இல்லை. ஐயா, இவர் சொல்றதெல்லாம் ஏற்புடையதா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. அது எப்படி இவரே போய் சொல்லுவாப்ல? புரியல. நல்லா தாங்க பேசுனாங்க. அந்த கான்வர்சேஷன் எனக்கு புடிச்சிருந்துச்சு. அவருக்கான கிளாரிட்டி ஆமா ஆமா. கரெக்ட்டா கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மேபி உங்களுடைய பார்வை அப்படி இருக்கு. வேணா அடுத்த இல்ல சீசன்ல இல்ல இல்ல வந்தாருன்னா நான் சொல்லலாம். நான் நான் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, அதையும் இவர்கிட்ட முத்துக்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து முத்துவ பிடிக்காது. மேபி நான் வந்து அந்த ரோஸ்ட்ல போகிறேனா ம். அப்படி அப்படி எனக்கு ஓகே. மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் இந்த பாயிண்ட்டை வந்து சொல்றேன். ஏன் அப்படின்னா முத்து வந்து எந்த இடத்துலயுமே வந்து டைரக்ட் கேமே விளையாடின மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட்ல கூட இல்ல. ஓகே. எந்த ஒரு ஏன்னா டாஸ்க்லயுமே வந்து அவரா வந்து டைரக்டா அட்டாக் பண்ண மாதிரி எங்கேயுமே இல்ல. அவர் வந்து டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னா அருண் தான். அருண் கிட்ட மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுக்கு அருணும் வந்து கவுண்டர் அட்டாக் குடுத்துட்டு தான் இருக்காரு. அத தாண்டி அருண் வேற குடுக்கறது யார்கிட்டயுமே கவுண்டர் வந்து அட்டாக் கிடையாதுங்கய்யா. கண்றாவியான அட்டாக். ஆமா. ம். அருண நான் சப்போர்ட் பண்ணவே இல்ல டாம். ம்ஹ்ம். அட்லீஸ்ட் வந்து அங்க ரிப்ளை வருது. மேபி இதால வந்து வேற யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டுக்கிறாரா? இல்ல இவரோட கேமே வந்து எப்படி நாம வந்து இப்படி பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் உள்வாங்கிடுச்சு தானே பிலிவன்? இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி ம். கேக்குதா? இல்ல கேக்கல. சிலம்பரசன் உங்கள் வாய்ஸ் எங்களுக்கு கேட்கவில்லை. இப்ப கேக்குதுங்களா டாம்? அதாவது ஹலோ. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரிஞ்சுச்சுங்கய்யா. உங்களுக்கு முத்துக்குமரன புடிக்காது. அதனால வந்து விஜய் சேதுபதி திட்ட நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க. இது திட்டும் இடம் கிடையாது, தளம் கிடையாது. அவங்க பாசிட்டிவா தான் பேசி ஆகணும். அதனால அவங்க பாசிட்டிவா பேசிட்டாங்க. பிகாஸ் ஐயா எக்கோ அடிக்குதுங்கய்யா. மியூட் போடுங்க. கன்சிடர் இவங்க ரொம்ப நெகட்டிவா பேசுனாங்க அப்படின்னா, அது அடுத்து ரொம்ப ஃபியூ வீக்ஸ் தான் இருக்கு. 5 வாரம் தான் இருக்கு. அதனால வந்து அவங்களோட கேம் அத பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப மஞ்சரிக்குமே வந்து அவரு அதையே தான் சொன்னாப்ல. ஓகே. மஞ்சரிக்கு வந்து நீங்க ஒண்ணு சொன்னா அத அதிகமா யோசிக்கிறீங்க. அது தவறா போய் முடிஞ்சிரும்ன்ற மாரி சொன்னாரா? அஸ்வினி ஆர் பிலவின்? இல்ல அப்படி சொல்லல. ம். ஒரு தவற நாங்க சொல்றோம். அத நீங்க யோசிச்சு அத திருத்திக்கிறீங்கல்ல. தட்ஸ் குட் அப்படிதான் சொன்னாங்க. பாத்தீங்களா இல்லையா? எப்படி எங்க பிலவின் கரெக்ட்டா இல்ல. நானும் அதான் சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். ஓகே. ம். ஸோ ம மஞ்சரிக்கு அளவான இன்புட் தான் குடுத்தாரு. அதே மாரி தான் இவருக்கும் குடுத்தாருன்னு நான் நெனைக்கிறேன். ஏன் எல்லாமே நான் சிங்க்கா போது? ஒருவேள நான் மறந்துர்றேனோ? தெர்ல. ம். அவ்வளதானா சிலம்பு? கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கீங்க. கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கேனா? ஓகே, ஓகே. இல்லங்க இந்த பக்கம் வந்து ஒரே மெசேஜா அனுப்பிச்சுட்டு இருக்கிறானுங்க. எனக்கே வந்து எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு மக்களே. இந்த ஸ்பேஸ் நடத்தும்போது, பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க பர்சனலா ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அனுப்பிச்சீங்கன்னா கூட இங்க படிச்சு காட்டிடுவேன். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆள் நானு. அதனால வந்து ஸ்பேஸ் நடக்கும்பொழுது எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. ப்ளீஸ். ஓகே? தேங்க் யூ சோ மச். டாம் நான் சொல்ல வந்தது ம். என்ன அப்படின்னா, முத்து வந்து அவரு ஏதாச்சும் டைரக்டா கேம் விளையாடின மாதிரி நீங்க இல்ல எனக்கும் பார்த்திருக்கீங்களா? நான் இத நீங்க வந்து ஒரு நீங்க 2, சொல்ற 3 பாயிண்ட்ட வந்து ஸ்பேஸ்லயும் நான் போய் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. டிரெக்ட் கேம் முத்துக்குமரன் விளையாடல. எல்லாத்தையும் முன் வச்சு தான் அவர் விளையாண்டுருக்காப்ல. அந்த ஒரு குவாலிட்டி எனக்கு அவர்கிட்ட புடிக்கல அப்படின்றத நானுமே நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனா அத அவர் அட்ரஸ் பண்ணா மொத்தமா வெளியில டிவில போறது எல்லாத்தையுமே காட்டுன மாரி இருக்குமே. அதனால என்ன தேவையோ அத மட்டும் அளவா சொல்லியிருக்காப்ல. அவ்வளதான். இப்ப நீங்க என்ன கன்ஃபெஸ் பண்ண வைக்கிறீங்களா? என்ன ஓகே, வாயில ஓகே. கன்ஃபெஸ் பண்ண வச்சு ஊர்ல இருக்கவங்க வந்து என்ன அடி கேட்கறதுக்கு இல்ல ட்ரை பண்றீங்க. அப்படி தெரிஞ்சுச்சு இல்ல எனக்கு டாம். தெரிஞ்சுச்சு. அப்படி இல்ல. நான் அத ம். அப்படி மீன் பண்ணல.
இப்ப என்ன அப்படின்னா நான் என்ன சொல்ல வந்தேனே இல்ல நீங்க எனக்கே என்ன வந்து சொல்ல blank வந்தீங்கன்றத நான் சொல்றேன். முத்துக்குமரன் வந்து முன்னாடி ஒருத்தவங்கள வச்சு விளையாடுறாப்ல. அவர் டைரக்ட்டா விளையாடவே மாட்டேங்கிறாப்ல. அத ஏன் விஜய் சேதுபதி சொல்ல நீங்க கேட்கிறீங்க? அத சொன்னா வந்து அவர் ரொம்ப டவுன் ஆயிடுவாரு. இப்ப அருண் வந்து நேத்து உண்மையா பண்ணதையே கேட்டதுக்கே எப்படி டவுன் ஆனாப்ல பாத்தீங்களா? அந்த மாரி இவரும் டவுன் ஆயிரலாம். அதனால எது தேவையோ அத அளவா தான் சொல்லியிருக்காப்ல நான் நெனைக்கிறேன். ஆர்கே என்ன தம்ஸ் டவுன்? ஒய் தம்ஸ் டவுன்? எ விஜய் விஜய் சேதுபதி எ சொல்லலாமா? சரி சொல்லுங்க ஆர்கே. அவரு இல்ல அவரு டைரக்ட் கேம் சில இடத்துல ஆட மாட்டேங்கிறாரு. அந்த பின்னாடி போய் பேசுறதை தாண்டி என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டான கேம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. மேபி உங்களோட கருத்து முரண்பாடோட என்னோட கருத்து முரண்பாடு வேற மாதிரி இருக்கலாம். எதனாலனா கேம்ன்ற பாக்குறப்ப அப்படிதான் ஆடணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஹீஸ் ஆன் ரைட் ட்ராக். அதர் தென் தட் பின்னாடி போய் உட்காந்து மஞ்சரிக்கிட்டு ஜாக்லின்ட்டு ஒவ்வொரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றாருல, மைட் பி தட் இஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சில கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேணா நான் சொல்லுவேன். அதர் தென் தட் கேம்ல வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு விஷயத்த நம்மளால பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல நவுந்து போகணும்னா நவுந்து தான் போகணும். அந்த இடத்துல நம்ம கெப்பாசிட்டி வந்து இப்ப 100ல என்னோட பெர்சன்டேஜ் வந்து 80 இருக்கணும், மற்றவங்களுக்கு 20 இருக்கணும். அந்த இடத்துல முத்துக்குமரன் 80 எடுத்துக்கிட்டாருன்னா மற்றவங்களுக்கு 20 கொடுத்துட்டு வந்துடணும். அப்படிதான் நான் பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கேன். அதனாலதான் நான் தம்ஸ் டவுன் போட்டேன், வேற எதுக்கும் இல்லை. ஓகே, ஓகே. ஆனா வந்து சேட்ட புடிச்ச ஒரு ஆள் வந்து அதர் லிசனர்ல உட்காந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணிருக்காப்ல. இத நான் படிச்சே தான் ஆகணும். யோ நாட்டாமை என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்லனா, உங்க பேங்க் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் ஓடிபி சொல்லுங்க டாமா. அடி இடி மாதிரி விழும் நாட்டாமை. அடி இடி மாதிரி விழும். ஓகே. அப்படியே ஜிபே எனக்கு நான் ஜிபேல ஏதாவது சென்ட் பண்ணிக்கலாம்னு கேட்க வந்துட்டான். இதே நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம் இருக்கே. அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே. நான் இதை நான் கேட்கல. அடுத்து யாரு பேர்? ரதீஷ் தானே? கரெக்டா. சொல்லுங்க ரதீஷ். எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. ஐ திங்க் ஏதோ கிளிச் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப போயிட்டு வரேன். விட்டு விட்டு இப்ப கேக்குது. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது. இப்ப கேக்குதா? இப்ப நீங்க பேசுறது கேட்கல. உங்க வீட்டை வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்படியே தரையோட பேத்துருங்க. பேத்து வந்து அந்த டவர் இருக்கும்ல, டவர் பக்கத்துல கொண்டு போய் வச்சிருங்க. என்ன சொல்றீங்க? இல்ல வைஃபைல தான் இருக்கு. ஐ டோன்ட் நோ. யூசுவலா நான் வைஃபை தான் கனெக்ட் பண்ணுவேன். ஐ டோன்ட் நோ. இப்ப நல்லா கேக்குது. நான் பேசலாம் மாட்டோம். இப்ப நல்லா கேக்குது ரதீஷ். அதுக்கடுத்து இருக்காங்களே ராஜ் பிரகாஷ், அஸ்வினி இருக்காரு, காஷ்மோரா டாம் இருக்காங்க. நான் பேசுறேன். ஐயா இருங்க ஐயா, அவங்க எல்லாம் இருக்காங்க. எப்படி நீங்க பேசுறீங்க? அவங்க பேசுனதுக்கு அப்புறம் பேசுங்க. பிகாஸ் ஆர்டர் வைஸ் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் அவங்க வந்து எரிச்சல் சரி சரி ஆயிருவாங்க. ஓகே ஓகே. குட் பாய் ராஜ் பிரகாஷ். எஸ் அஸ்வினி. Hi Tom, hi everyone. புரியலங்க, எதுக்குங்க இப்ப கால் பண்றாங்க? ஐயோ யாருங்க என்னது? இவங்கலாம்? உங்களுக்கு கால் இருங்கங்க. வருதா? எங்க கால் வந்தா பரவாயில்லைங்க, திடீர்னு லேப்டாப்ல பாட்டு பிளே ஆகுதுங்க. நானே எதிர்பார்க்காம என்னங்க பண்றது நானு? சோதிக்காதீங்கடா என்னைய அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஓகே ஓகே, நான் என்னோட ஒரு 4-5 பாயிண்ட் அப்படியே சொல்லிடுறேன். ஓகே, ஓவரால் எபிசோட் வாஸ் pretty ஓகே. பயங்கர வாவெல்லாம் ஃபீல் ஆகல, பட் pretty ஓகே அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ஒரு செக்மெண்ட்டாக ஒவ்வொன்றா அப்படி லைனாக ஃபீல் பண்ணதான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து மொத்தமாகவே நம்ம முன்னாடி பேசின மாதிரி விஜய் சேதுபதி வந்துட்டு அவரோட மனசில் ஒரு விஷயத்தை வச்சுட்டு அது மற்றவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு பார்த்தீங்களா, அது எனக்கு இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேங்க. எஸ்பெஷலி இப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நம்ம சிலவங்களாம் நல்லா பேசுகிறாங்கன்னு எதிர்பார்க்குறோம்ல. வி கான்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி டு டாக் லைக் தட். ஸோ சம்வேர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பவித்ரா அண்ட் ராணவ் கிட்ட அவர் அவங்களை ட்ரீட் பண்ணுற விதம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லைட்டாக தப்பப்பட்டது, ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்ம இத்தனை சீசன் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்த அளவுக்கு பேசாம ஆளுங்களாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களை யாரும் ஹியூமிலியேட் பண்ணதில்லை ஹோஸ்ட். உனக்கு இது கூட பேச தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹியூமிலியேட் பண்ணதில்லை. இங்கே அது ரொம்ப நடக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அது ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால எனக்கு அது அதை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஒன் இன்ஸ்டன்ஸ்னா எனக்கு அது ஃபீல் ஆகாது, ஒரு ஹியூமிலியேஷன் லெவல் எனக்கு ஃபீல் ஆகாது. பட் when it's repeatedly happening அது தப்புன்னு தோணுது. அது ஏன் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஒரு பாயிண்ட் போதும் உள்ள இருக்க கண்டெஸ்டன்ஸ்க்கு அவங்களை இன்னும் 10 தடவை எடுத்து அடிக்கிறதுக்கு. நான் ஹோஸ்டே சொல்லிட்டாருல்ல, அப்போ நம்மளும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது. ஸோ அதை நான் ரொம்ப தப்பாக பார்க்குறேங்க. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு அவர் ஆன்டி ஹீரோ ஆஃப் த டே விச் இஸ் ரஞ்சித், ஐ லைக் ஹவ் வி காட் ரோஸ்டட். மொத்தமாகவே அவரை வந்துட்டு மொத்தமாக போட்டு ரோஸ்ட் பண்ணதுன்றது எனக்கு
ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. அதுல நான் செலக்ட் பண்ணி 1, 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஜாக்லின் சொன்னது, முத்துக்குமரன் சொன்னது, மஞ்சரி சொன்னது, இவங்க சொன்னது எல்லாமே பாயிண்ட் ரொம்ப வேலிடா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஜாக்லின் சொன்ன விஷயம், அந்த அவர் ரொம்ப எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப டு த டீ பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதுலயே நான் கான்ட்ரடிக்ட் பண்ணி நான் என்னோட இதுல ட்வீட்டாவும் போட்டிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவேன்றதான் நான் பாக்குறேன். ஓகேங்களா, எனக்கு ஆஸ் அ பர்சன் ரஞ்சித் அப்படின்றவரோட ஒரு பேசிக் இது என்னன்றது உள்ள வரதுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா, பட் நம்ம அதை வச்சு ஜட்மெண்ட் பண்ண வேண்டாம். உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்ற ஜட்மெண்ட் எனக்கு போதும். அப்படி இருக்கும் பொழுதுமே அவர் ஒரு டிராமா தான் அங்க பண்றாரு. தான் இப்படி இல்ல, நான் ரொம்ப புனிதமான ஒரு ஆள் அப்படின்னு காட்டிக்கணும்னு அவர் பண்றாரு. அது எனக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும்னு ஜாக்லின் இன்னைக்கு நான் செகண்ட் வீக்லயே சொன்னேன்னு சொல்றாங்க. இல்ல உண்மையாலுமே அவங்க சொன்னாங்களே, அவங்க ரொம்ப தெளிவா அதுதான் சொன்னாங்க. பட் இவங்க அக்செப்ட் பண்ணல. அதுதான் நான் சொல்ல வரேன். Yeah, she said that. But I have a problem when you try to அதாவது அவங்க ரஞ்சித்தை பிஃப்ரெண்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அவரு உள்ள அந்த மங்களம் சார்ன்ற கேரக்டரும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள ரஞ்சித் உள்ள வந்தாரு பாத்தீங்களா, எனக்கு அது வந்துட்டு அன்னைக்கும் பிடிக்கல, எனக்கு இன்னைக்கும் பிடிக்கல. அது நான் ஏன் எடுத்து அதையும் பாயிண்டா வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு ஒருத்தரை ஒரு கேம்ல எனக்கு இவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி பிடிக்கலன்றது வேறங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு இந்த சீசன்ல உள்ள அருண், விஷால் அப்படின்ற பிளஸ் ரஞ்சித், இந்த 3 கண்டஸ்டன்ஸை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஃபார் த பர்சனாலிட்டி தே ஆர். மத்தபடி தீபக் மேல எனக்கு அபிப்பிராய வித்தியாசம் இருக்கு. பவித்ரா மேல இருக்கலாம், மஞ்சரி மேல இருக்கலாம், ஜாக்லின், சௌந்தர்யா மேல இருக்கலாம். பட் இந்த 3 பேர் ரஞ்சித் அண்ட் அருண் அண்ட் விஷால எனக்கு ஆஸ் அ பர்சன் எனக்கு அவங்களை பிடிக்காது. சோ நாளைக்கு நான் ஒரு ரூம்ல அவங்க கூட ஒரு 10 பேருக்கு கூட இருக்கணும்னா நான் கோ எக்ஸிஸ்ட் பண்ணுவேனே தவிர பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். இல்ல நல்ல ஃப்ரெண்டா கூட என்னால ஆக முடியாது. சோ அந்த இடத்துல ஜாக்லின் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை கான்ட்ரடிக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஓகேங்களா, இன்னொரு தடவை சொல்லுங்க. அதாவது செகண்ட் வீக்லயே எனக்கு வந்து ரஞ்சித் சார் இப்படிதான்னு தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா இன்னைக்கு, which is very true. அவங்க தான் சொன்னாங்க. உங்களுக்கு செகண்ட் வீக்ல இருந்தே அவர் இப்படிதான் சொல்றத, செகண்ட் வீக் மட்டும் இல்ல, ஜாக்லின் பல இடத்துல ரஞ்சித் சார் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு எப்படி அவங்க அந்த ஒரு கேங்ல அவரை உள்ள சேர்த்தி அந்த கேங்குன்னு இல்லாட்டியுமே அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆச்சு நடுவுல இருக்குங்களா. அது எனக்கு தப்பா தெரியுது. பிகாஸ் when you have so much to talk against this person, எப்படி உங்களால பீஃப்ரெண்ட் பண்ண முடியும், எப்படி உங்களால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக முடியுது. அதையும் தாண்டி நான் உங்களை அப்பாவா நினைச்சேன் சார், அது மொத்தமாவே நான் ஒரு டிராமாவா தாங்க பாக்குறேன். ஓகேவா, தட் வாஸ் ஜாக்லின்ஸ் கேம் இன் மை ஒப்பீனியன். அந்த டெவில் டாஸ்க்ல அது ஒரு கேமா தான் நான் பார்த்தேன். அந்த அப்பான்ற செக்மெண்ட்ல இருந்து எல்லாமே நான் கேமா தான் பார்த்தேன். நான் இதை அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது அந்த அந்த கேமே அங்க தப்பா ஜாக்லினுக்கு அகெயின்ஸ்டா எனக்கு போயிருக்குன்றதை நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். ஏன்னா அப்பான்றது எப்படி சொல்ல முடியும், நீ இவ்வளோ உனக்கு தப்பா தெரியுது ஒருத்தர், how do you even consider him as அப்பா? I cannot. So as a person எனக்கு அது தப்பா படுது. அதுதான் நான் சொல்ல வருது. இப்போ கிளியரா இருக்கா டாம் நான் சொன்னது? ஓகே, சோ அதுதான். சோ அவங்களே அவங்க கான்ட்ரடிக்ட் பண்றாங்க நான் ஃபீல் பண்றேன் டாம். பேசிக்கலி தட்ஸ் வாட் இட் இஸ். அது போட்டதே டிராமான்னு தான் நம்மளே சொன்னமே, இது எல்லாமே ஓவர் ஆக்டிங்கா ஃபீல் ஆச்சு. அந்த டிராமாக்குள்ள அதையுமே நீ கான்ட்ரடிக்ட் பண்ற இன்னைக்கு திரும்பியும். ஏன்னா நீ டிராமா ஓகே, பட் வாட்ஸ் த பாயிண்ட் when you are doing it with somebody like Ranjit who is already fake and you know he is a fake person. அப்ப எதுக்கு அப்பான்ற கான்டென்ட் வரைக்கும் எதுக்கு அங்க தேவையே கிடையாது. அந்த கான்டென்ட் வேற, அந்த எனர்ஜி வேற இன்னொரு இடத்துல போட்டுருக்கலாம் அந்த கான்டென்ட் நான் ஃபீல் பண்றேன். அங்க அது அன்வான்ட்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ பேசிக்லி ஒன் லைன்ல சொல்லணும்னா ஜாக்லினுக்கு இந்த அபிப்பிராயம் அவர் மேல ஆரம்பத்துல இருந்து இருந்தும் எப்படி அதே பர்சன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போய் ஒரு அப்பா அப்படின்றது கேமுக்காகவும் சொல்றது எனக்கு தப்பு, எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதுதான் ஒரு விஷயம். பட் ஐ லைக் ஹவு ஷி எக்ஸ்போஸ்ட் ரஞ்சித் டுடே. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் கமிங் டு மை நெக்ஸ்ட் பாயிண்ட் விச் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறது, நேற்று அருணை வந்துட்டு அவ்வளவு ரோஸ் பண்ணாங்க. நான் ரொம்ப ஸ்பேஸ்லயும் பேசியிருக்கேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஹவு தட் ஹேப்பன்ட். ஆனா அருணை ரோஸ் பண்ணதுக்கு ஆரம்பமா இருந்த ரீசன் என்னன்னா, என்எஃப்பி எப்படி ஜெஃப்ரிக்கு நீங்க பிளான் பண்ணிங்கிறத தாண்டி எப்படி அன்டிசர்விங்கா கொடுத்தீங்கன்றது தான். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ரஞ்சித் கேப்டன்சின்னு வந்த பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி கேப்டன் ஆனீங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி 2 பேரும் ஜெயிக்க கூடாதுன்னு தீபக் அங்க ஹெல்ப் பண்ணி நீங்க கேப்டன் ஆயிருக்கீங்க. அதையுமே அங்க குவெஸ்டனா வந்திருக்கணும். அது குவெஸ்டனபிளான ஒரு விஷயம். அதையும் இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி குவெஸ்டன் பண்ணிருக்கணும் நான் ஃபீல் பண்ணேன். யார? தீபக். ஹவு டிட் யூ ஃபேவர் ஃபார் ஒன் கண்டெஸ்டன்ட் டு பிகம் அ கேப்டன்? நீங்களும் உங்க கண்டெஸ்டன்ட், அப்ப நீங்க உங்களுக்காக விளையாடலையா? நேத்து என்எஃப்பி அப்ப வந்துட்டு நீங்க உங்களுக்காக பேசலையா, நீங்க உங்களுக்காக விளையாடலையா, நீ உனக்காக தானே என்எஃப்பிக்கு கேட்கணும்னு சொன்னவர் இன்னைக்கு தீபக் கிட்ட நீங்க உங்களுக்காக விளையாடி இருக்கலாம்னு கேட்டுக்கலாம்ல. சாரி டு இன்டரப்ட் யூ. அத வந்து நான் கேம் பிளேவா பாக்குறேன். என்னன்னா, கன்சிடர்
மஞ்சரி வந்து கேப்டன் ஆகி அவங்களோட பொட்டன்ஷியல் இன்னமும் அதிகமா காட்டிருவாங்களோ, அதனால வந்து இவங்களோட கேம் எல்லாம் பவித்ராவும் இப்ப ரீசென்ட்டா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கேம் எல்லாம் உடைச்சு விட்டுட்டு, இவர் எப்ப இருந்தாலும் சும்மா தான் இருக்க போறாரு. அதுக்கு வந்து பரவால்ல போய் தொலையுது அப்படின்னு சொல்லி அவர மாட்டி விட்டதா தான் நான் பார்க்குறேன். அது அவரோட கேம் பிளே. சோ இத எப்படி கொஸ்டின் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல அது அவரோட கேம் பிளேவா இருக்கட்டும் ம்ஹ்ம், டாம், எனக்கு அது ம்ஹ்ம், பிரச்சனை இல்ல. ம். அப்படி பார்த்தா அருணோட கேம் பிளே தானே என்எஃப்பி ஜெஃப்ரிக்கு கொடுத்தது. அதை ஏன் கொஸ்டின் பண்ணீங்க? அதையும் கேம் பிளேன்னு சொல்லி தட்டி விட்டுட்டு போயிருக்கலாமே. அதுல அருண் நியாயம் பண்ணது சத்யா நோ, நோ. பண்ணதும் கேம் அதுல பிளேன்னு சொல்லி தட்டி நோ, நோ, விட்டுருக்கலாமே. நோ, நோ. அதுல நியாயம்ன்ற ஒரு விஷயம் வந்துரும். ஏன்னா வந்து அந்த இடத்துல கண்டஸ்டன்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து கேப்டன்சிக்கு போட்டியிடுறாங்க. ம். போட்டியிடுறப்ப யாரு என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். யாரு யார வேணாலும் காப்பாத்தணும்னு நினைக்கலாம். அந்த இடத்துல வந்து நியாயம் அப்படின்றது ஒண்ணு வராது. இந்த இடத்துல ஏன் அது கொஸ்டின் ஏன் வராது? பண்ணப்படுது? அது நோ ஒரு இருங்க. டாஸ்க் தானே. அதுதானே இதுக்கு அதுதாங்க. மஞ்சரி தெளிவா எக்ஸ்பிளைன் இல்ல, இல்ல, பண்ணிருப்பாங்க. இல்ல, ஒரு இல்ல. டாஸ்க்ல தான் என்எஃப்பி குடுக்குறாங்க. கரெக்ட்டுங்க. இப்ப என்எஃப்பி அது வந்து என்எஃப்பி டாஸ்க் இல்லங்க. கேப்டன்சி டாஸ்க்ல வந்து அந்த நியாயம்ன்றது ஏன் வராதுன்னு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ம். புரிஞ்சுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து ம். ம். உண்மையாலுமே தீபக்கும், மஞ்சரியும் நல்லா ப்ளே பண்ணிருக்காங்க. அது வந்து ம். எகெயின்ஸ்டா நல்லா விளையாடாத ஒருத்தருக்கு குடுக்குறாங்க. அது கொஸ்டின் பண்ணப்படுது. அது வந்து ம். டாஸ்க்கு. நான் இதுல இருக்கும்போது யாரு வேணாலும் ஜெயிக்கணும்னு நெனைக்கலாம். கேப்டன் ஆகணும்னு நெனைக்கலாம். யார் வேணா ஆகக்கூடாதுன்னு நெனைக்கலாம். அது கேம் ப்ளே தானே. ஏன்னா மஞ்சரி போய் தீபக்கோட தள்ளி விடுவாங்க. உடனே தீபக் வந்து மஞ்சரியோட எட்டி வச்சுருவாப்ல. ம். சோ அது அது எப்படி நம்ம வந்து இதுன்னு கொஸ்டின் பண்ண முடியாது. கொஸ்டின் பண்ற இடத்துல இல்லையே. அது மை பெர்ஸ்பெக்டிவ். மேபி வேற யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா நீங்க வந்து பேசலாம். ஓகே. ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்டின்னா, திரும்பியும் அந்த இடத்துல வந்துட்டு இதுவே இன்னொருத்தவங்களா இருந்தா கொஸ்டின் செய்யப்பட்டிருக்கும் நான் ஃபீல் பண்றேன். டாம் அதுதான். எனக்கு அது வந்து திருப்பியும் தீபக் மேல வர ஒரு இதுவா தான் நான் அத பார்த்தேன். எனக்கு அப்படிதான் தோணுச்சு அத பார்க்கும்பொழுது. இல்ல பட் எனிவே அஸ்வினி, ஒன் ஐ செகண்ட். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் வில் மூவ் ஆன். இல்லனா ரொம்ப டிலே ஆக வேண்டாம். நான் அடுத்த இது சொல்லிடுறேன். இன்னொன்னு வந்துட்டு தர்ஷிகா விஷால் எவிக்ஷன் நடந்துச்சு. அந்த எவிக்ஷன்ல ஐ சோ விஷ் விஷால் had been evicted instead of தர்ஷிகா. எனக்கு தர்ஷிகாவோட டிசர்விங் எவிக்ஷனா தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் அத்தனை வார்னிங் கிடைச்சும் அந்த பொண்ணுங்க எதையும் பண்ணல. ஆனா அது கூடவே சேர்ந்து இவனையும் அமைச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட இது. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம இத்தனை சீசன் பார்த்துட்டோம். அந்த லவ் கண்டென்ட்னு வரும்போது பொண்ணே முதல்ல போறதுன்றது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. பிகாஸ் the male contestant also plays equally an important role there, but they keep coming all the way till finale and all, but the girl contestant keeps leaving. So அது ரிப்பீட் டிராமாவா நடக்குதுங்க இந்த சீசன்லயும். அதை எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபெஷன் ரூம்ல நடந்த அந்த டிஸ்கஷன், வாட் சார்ட் ஆஃப் ப்ரிவிலேஜ் வாஸ் தட் டு வாட் சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வாஸ் தட் டு தீபக் அண்ட் அருண்? ரெண்டு பேத்துக்கும் கொடுத்த ட்ரீட்மெண்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா திரும்ப திரும்ப இது நான் பேசுறது ஏதோ எனக்கே தோணுது நான் ஏதோ எக்ஸ்ட்ரீம் ஹேட் அவங்க ரெண்டு பேத்து மேல வச்சிருக்கேன். ஆமாங்க, எனக்கு அருணை பிடிக்காது, டிஸ்லைக் தான். பட் தீபக் மேல ஹேட்லாம் கிடையாது. அவர் மேல நானே வெறுத்துருவணும்னு தோணுது இவங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ்னால. ஏன்னா நீங்க ஒண்ணுமே இல்ல சார், நீங்க அப்படி சார், நீங்க இப்படி சார், இப்படி சார்னு சொல்லும்பொழுது அது எப்படிங்க ஒருத்தர் அவ்வளவு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்க முடியும்? நான் ஒன்னும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது, இங்க யாருமே பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது. ஹி வில் ஆல்சோ ஹேவ் ஃபிளாஸ் இல்ல. அதை ஏன் எடுத்து கூட சொல்றதுக்காக ஹோஸ்ட் தயங்குறாங்க, இல்ல சேனல் தயங்குறாங்க? ஒருத்தருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதா? அது தெரியல. அது எனக்கு அந்த டீல் பண்ண விதமே எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி கமிங் பேக் டு அருண் பாத்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு கொடுத்த மொத்த ரோஸ்ட்டுமே இன்னைக்கு 5 நிமிஷத்துல ஒரு எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு அருண் அண்ட் விஜய் சேதுபதி கான்வர்சேஷன் பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, தீபக் அண்ட் அருண் அண்ட் ரஞ்சித்தோட டிராமா இருந்துச்சு இல்லைங்களா, பாரதி கண்ணம்மா வர்சஸ் தமிழ் சரஸ்வதி டிராமா that happened in the bedroom. It was a repeat structure of that happened today in confession room. Just that தீபக்கோட ரோல வந்து விஜய் சேதுபதி ப்ளே பண்ணாரு with all the I love you and all. What was that to even watch? It was so cringy. I had to mute myself. அந்த அளவுக்கு அது இருந்துச்சு. எனக்கு அது சுத்தமா ரொம்ப தெரியலங்க. அது வந்துட்டு too much of drama that I saw there. எனக்கு அது திரும்பியும் பிடிக்கல. அருண் கூட அவ்வளவுதான். நடந்தது சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு கன்ஃபெஷன் ரூம்ல ஏன்னா நடந்தத இல்ல, இல்ல. சொல்றேன். அருணால பேசவே முடியல. ஜெனுவினா பேச முடியல. ஏன்னா உள்ள பயம் வந்துருச்சு அருணுக்கு. வெளியில வந்து பயங்கரமா கேவலமா ப்ரொஜெக்ட் ஆயிட்டோமோ! ஏன்னா இந்த வாரம் மொத்தமா சேர்த்து நம்மள ம். ஒரு ஒரு எபிசோட் வச்சு அதுதான் நம்மள கேட்டான் அடிக்கிற அவன். அளவுக்கு அது வந்து பயமாயிடுச்சு. உண்மை நம்மளே பார்த்தது என்னன்னா, இட் வாஸ் நாட் ஆக்டிங். அவரால பேசவே முடியல. இல்ல அது அதனால ஆக்டிங்னு நான் சொல்ல வரலங்க. அந்த ம்ஹ்ம். ட்ரீட்மெண்ட் நான் என்ன கேக்குறேன், இதே ரோஸ்ட் வந்து மிச்சவங்களுக்கு வாங்கும் போதெல்லாம் ஏங்க இந்த ட்ரீட்மெண்ட் இல்ல? ஏங்க வாரம் வாரம் ஜாக்லின் எத்தனை ரோஸ்ட் வாங்கியிருக்கு, அப்பெல்லாம் ஏங்க நீங்க யாரும் தட்டி கொடுக்கல? இது கரெக்ட் தான். எல்லாமே ஓகேங்க. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், ஜாக்லின் இன்னைக்கு கூட அவ சொல்றா, அவ கான்ஃபிடன்ஸ் உடைஞ்சிருச்சு 10 வாரத்துல. எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்லும்பொழுது, அருணுக்கு கொடுத்த கான்ஃபிடன்ஸோட 5% கூட ஜாக்லினுக்கு கொடுத்ததா எனக்கு ஃபீல் ஆகல அந்த இடத்துல. இப்ப நான் ஜாக்லின் பத்தியே நான் வேற ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதுக்காக ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி வெரி ஸ்ட்ராங் அண்ட் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் இன் த சீசன். அண்ட் அவளுக்கு கான்ஃபிடன்ஸ் உடையுது. அது விஜய் சேதுபதி ரொம்ப சாதாரணமான ஒரு இது கூப்பிட்டு விடுறாரு. அருணுக்கு வரும்பொழுது அது தெரியலங்க, அது ரொம்ப எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. அதான் சொல்றேன், இது கொடுத்த இல்ல அந்த ரோஸ்ட் பாயிண்ட் எல்லாம் வேலிட். இல்லாம ஆக்குன மாதிரி இருந்துச்சு எனக்கு. கரெக்ட். சொல்லுங்க.
இல்ல அது கரெக்ட் தாங்க. when அது you compare it to the previous things what has happened, இது வந்து என்னன்னா கடைசி 5 வாரம் தான் இருக்கு. இப்ப ஏதாவது இன்னும் சொல்லி விட்டோம்னா இவனுங்க அடுத்த வாரம்லாம் விளையாட மாட்டானுங்க, கண்டென்ட் இருக்காது அப்படின்ற ஒரு இதுக்காக வந்து இவங்க பூசி மழுப்பின மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி ஒரு இது நடக்கும்ல, இந்த மாதிரி ஒரு செஷன் நடக்கும், தனியா கூப்பிட்டு பேசுவாங்க. ம் அது வந்து சீரியஸா வாவா பார்க்கப்படும். எனக்கு இந்த 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 சீசனே வந்து பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளா ஓகே ஓகே இதுவா ஆமா பேசிட்டு போறாங்க அப்படி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ட்ரையல் சீசனா இருக்கு டாம். இது எனக்கு விஜய் சேதுபதிக்கு மெயின் சீசனுக்கு முன்னாடி ஒரு டீசர் விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. எனிவே இதெல்லாம் தான் மெயினா டாம் எனக்கு இது பார்த்த போது எனக்கு என்னோட ஒப்பீனியன் இதெல்லாம். பட் கிவ் மீ ஒன் எக்ஸ்ட்ரா மினிட் பிகாஸ் ஐ வாண்ட் அட்ரஸ் சம்திங் எல்ஸ். என்னன்னா நேத்தோ முந்தா நேத்தோ நான் ஸ்பேஸ்ல போட்டோ பேசின ஒரு விஷயத்த வச்சு வேற ஒரு இடத்துல நான் இன்னொரு பேச்சு பார்த்தேன். அது என்ன அப்படின்னா அதுல எனக்கும் ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டாக் அபவுட் தட் which is நான் தீபக்கோட எலிட்டிசம் பத்தி நான் சொல்லி தீபக்கோட எலிட்டிசம்னே வருது பாருங்களேன் திரும்ப ஓ மை காட் அஸ்வினிஸ் எலிட்டிசம்னு நான் பார்த்தேன். அது என்ன விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு 2 நாள் முன்னாடி ஸ்பேஸ்ல சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பேஸ்ல தான் இங்க இந்த மாதிரி த லேபர் அண்ட் மேனேஜர் டாஸ்க்ல முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா, சார் அண்ட் மேம்னு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது. அது எனக்கு as a person அது ஏற்புடையது கிடையாது. அதுக்கு நான் வந்துட்டு அது தப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் நான் சொன்னது வந்துட்டு தப்பா போயிடுச்சா என்னன்னு தெரியல. அது எப்படி இன்னொரு இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு எலிட்டிஸ்டா இருந்துட்டு இதெல்லாம் இந்த உலகத்துல நடக்கிறதே இல்லைன்ற பார்வையில அதை சொல்லிட்டேன்ற மாதிரி. ஸோ ஐ வாண்ட் அது நான் எப்படி சொல்லணும்னு நினைச்சேன், என்ன சொல்ல வரேங்கிறத சொல்லிடுறேங்க. கார்பரேட் அட்மாஸ்பியர்ல எஸ் it is heavily influenced by Western culture because of which we address each other with name. There is no sir and ma'am. ஆனா இன்னைக்குமே ஒரு கவர்மெண்ட் இந்தியன் ஆஃபீஸ்ல இருந்து இல்ல சாதாரணமான அடித்தட்டு மக்கள் வேலை செய்யற இடத்துல இருந்து எல்லா இடத்துல அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் மார்ஜினலைஸ் ஒர்க்கர்ஸ் எவ்ரிபடி அங்க அந்த ஒவ்வொரு செக்ஷன்லயும் சார் அண்ட் மேடம்ன்றது இருக்கு. ஆனா இருக்குன்றதுக்காக அது சரி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு ஒரு ஹைரார்கிங்கிறது கூப்பிடுறதுல கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு ஆளை நான் மதிக்கிறேன். விஜய் சேதுபதி அப்படின்றது கூப்பிடுறதுலயே மரியாதை வந்துடும் நினைக்கிறேன். டாம் அப்படின்றது எனக்கு அவங்களுக்கு டாம் தான் தெரியும். That's how I want to address her. டாம் மேடம் அப்படின்னு சொன்னாதான் ஒரு மரியாதைன்றது என்னோட அபிப்பிராயம் கிடையாது. ஸோ இதுதான் என்னோட ஒரு இது. ஸோ அது வந்துட்டு இந்தியாவில் இல்லை உலகத்துல இல்லைன்னு நான் சொல்ல வரல. சார் அண்ட் மேடம்னு சொல்றது நம்ம ஊர்ல இருக்குன்றதுக்காக அது சரி கிடையாது. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்கள சரிசமமா நடத்துறது, பேரை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணாலே போதும்ன்றது என்னுடைய கருத்தாக உள்ளது. ஸோ that's it Tom. Thank you again for the opportunity. ஓகே இல்ல ஒரே எல்லாரும் ஒரு எல்லாத்தோட கருத்தா ஒரே ஒரு சொல்லுங்க கிளாரிபிகேஷன் மட்டும் அஸ்வினி கொடுக்கணும். அவங்க லைக் சொல்லுங்க அருணோட விஷயத்துல சொன்னதுக்கு லைக் அருண் அண்ட் தீபக்கோட விஷயம். தீபக் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரீசன் சிம்பிள். கேப்டன்சி வந்து மஞ்சரிக்கும் போகக்கூடாது, பவித்ராவுக்கும் போகக்கூடாது. அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு பி சிம்பிள் தட் இட். ஆனா அருண் வந்து கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் சொன்னார்ல, அதுதான் அங்க பெரிய கான்ட்ரடிக்ஷனா மாறிச்சு. That's the only reason Vijay Sethupathi wants to address. But அந்த இடத்துல வந்து அட்ரஸ் பண்ணதுக்கு சிம்பிள் ரீசனா அது இருக்கு. ஆனா அது பின்னாடி வந்து ஜெனரலா ஒரு ஃபேவரட்டிசம் இல்லாம அதுக்கு ரீசனை கருத்தா அவங்க எடுத்து வச்சது வந்துட்டு ஒரு அது சென்சிட்டிவான இஷ்யூன்ற பொழுது அதை எடுத்து அட்ரஸ் பண்ணாருன்னு சொல்றீங்க இல்லீங்களா? that's the only main reason. I understand your perspective. ஏன்னா ராணுவ வந்து அதை அழகா சொன்னாரு. ஏன்னா அவனுக்கு ஈஸியா கிடைச்சிடுதோ அப்படின்ட்டு. ராணுவ அங்க உள்ள இருக்க இன்னொரு கோ கண்டஸ்டன்ட்டுக்கே தெரியுது. he is also matured guy. ஓகேவா? அவருக்கு தெரியறப்ப கூட இருக்க சக கண்டஸ்டன்ட் அது தோணுச்சுன்னா இங்க வெளியே இருக்க பீப்புளுக்கும் தோணும்ல அப்படின்றதுக்கோசம் அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஓகே ஐ மீன் ஐ கெட் இட். இதுக்கு எனக்கு இன்னும் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு டாம், அது மட்டும் சொல்லிடுறேன். இந்த வாரம் ஏங்க ரஞ்சித்க்கும் பவித்ராக்கும் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்க்கு எதுவுமே கொடுக்கல? போன வாரம் ஜாக் சௌந்தர்யாவை அவ்வளவு சாப்பிட வச்சாங்கல்ல உப்பே இல்லாம. கரெக்ட். ஒண்ணுமே கொடுக்கல. இன்னும் நான் வந்துட்டு அட்லீஸ்ட் எதையாவது ஒன்று அதை பத்தி பேசுவாங்க, ஒரு செக்மெண்டாவது வீக்கெண்ட் எபிசோட்ல அதுக்காக ஏதாவது வைப்பாங்கன்னு நினைச்சேன். பட் நத்திங் ரியலி ஹேப்பன்ட். இதுவுமே ஃபேவரட்டிசம் தான் இல்லீங்களா? why this favoritism towards two contestants? anyway இது ஃபேவரட்டிசம்னு சொல்ல முடியாது, மறந்துருப்பானுங்க அவ்வளவுதான். நான் அது எப்படிங்க மறக்க முடியும்? 2 கண்டஸ்டன்ட் வந்துட்டு உப்பு இல்லாம சாப்பிட வச்சு அவ்வளவு அதெல்லாமே கண்டென்ட் தாங்க. பட் இருந்தாலும் அது தப்பு தான் இல்லீங்களா? தெரியல, அது பண்ணிருக்க கூடாதுன்னு சேனல்லே ஒரு மாதிரி ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இந்த வாரம் தான் கொடுக்கல. எல்லா வீக் கொடுத்துட்டு இந்த வாரம் கொடுக்காதது அதுதாங்க. எல்லா வீக்குமே கொடுத்திருக்காங்க. சௌந்தர்யாக்கும் சிவகுமாருக்கும் ஒரு ரோஸ்ட் மாதிரி ஒண்ணு வந்துச்சு. ராணவுக்கும் பவித்ராக்கும் யாருக்கும் ஏதோ தீபக் ஒரு பால் மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. ஐ திங்க்
சோ மச். மஞ்சரிக்கும் யாருக்கும் ஒரு டால் டாஸ்க்லாம் நடந்துச்சு. டால் மாரி இருக்கணும். சோ மச் ஹேப்பன் நோ. தெரியலங்க. இது மட்டும் தெரியல. அது மைட் அது பி தே ஏன் கெட் டூ நடக்கலன்னு தெரியல. டயர்ட் அஸ்வினி. அவங்க ஏன்னா ஃபேக்டரி டாஸ்க்ல இருந்தாங்க. அண்ட் ம். ரஞ்சித் ஃபுல் 3 டேஸும் ஃபேக்டரியில தான் இருந்தாரு. அந்த பவித்ரா ஆல்சோ இல்ல ஆர்கே, ஆக்சுவலி அந்த மாதிரி பிசிக்கல் டாஸ்க்லாம் தேவையில்ல. இப்ப சௌந்தர்யா சிவாக்கு பண்ண மாதிரி சும்மா ஏதாவது ரோஸ்ட் டாஸ்க் மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தா கூட போதும். மைட் பி கெட் இட். கொடுத்திருந்தா பட் அந்த அது கொஸ்டின் வந்திருக்காது. கொடுக்காத தப்பு தான். மேபி வேற ஏதாவது பண்ணிருக்கணும். தப்பு தான். ஆமா, எதையாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் எனிவே அவ்வளவுதாங்க. அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன் டாம். தட்ஸ் இட். யூ கேன் give it to somebody else. Even you can ask somebody else to speak. அவ்வளவுதான். Thank you. ஓகே ஓகே அஸ்வினி. அண்ட் when coming back to நீங்க இப்ப ஆர்கே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அது வந்து கண்டஸ்டன்ஸா வந்து நம்ம எப்படி வேணாலும் அது பார்க்கப்படலாங்க. அண்ட் ஈவன் நமக்குமே இருந்துச்சுல்ல. இஸ் லைக் ரொம்ப பாஸியா இருக்காரு அப்படின்றதுனால அந்த 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 வார்த்தை ஒண்ணும் அவ்வளவு தவறா எனக்கு தெரியல. உங்களை யாராவது ஒருத்தவங்க அப்படி சொல்றாங்கன்னா அதை நீங்க அந்த அளவுக்கு இதாவும் எடுத்துக்க தேவையில்ல அப்படின்னு எது? சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் எலிட்டிசம், அஸ்வினி எலிட்டிசம் சொல்லிட்டு ஐயோ சொன்னாங்கன்னு இல்ல சொன்னீங்க டாம். அதுக்கு. அது எனக்கு அது வந்துட்டு நான் ஏன் அதை சொல்லணும்னு நினைச்சேன்னா, நான் சொல்ல வந்த விஷயம் எனக்கு அதை ஒருத்தவங்க என்ன அப்படி சொல்றது பிரச்சனை இல்லைங்க. பட் நான் ம்ஹும். சொல்ல வந்ததே தப்பா கன்வே ஆயிருக்கும்ன்றது அது என் மிஸ்டேக். நான் ஒழுங்கா சொல்லியிருந்திருக்கணும்ல அந்த இடத்துல. மேபி நான் அதை ஒழுங்கா சொல்லாம இருந்திருக்கலாம். அதனால தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஒருத்தர் அவ்வளவுதான். போட்டாங்களா ட்வீட்டில் நீங்க சொன்னது வந்து நல்ல விஷயம் தான். பட் இதுல வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு பீப்புள் இருக்காங்க. பெர்ஃபெக்ட் ஐ மீன் வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாவே வந்து ஒருத்தவங்க இப்படி பேசுறத வந்து அஜெண்டாவா வச்சு சுத்துறாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க எதுவுமே போய் நிரூபிக்க முடியாது. அவ்வளவுதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். கண்டிப்பா. ஏன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அதை பார்த்த உடனே நம்ம சொன்னது கன்வே ஆகலையோன்ற ஃபீல் வந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு ஒரு 1 மினிட் கேட்டு அதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இனிமே நான் இன்னைக்கு சொன்னது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது இன்னமும் நடக்குதுங்க. நடக்குதுங்கிறதுக்காக அது சரி கிடையாது. அதை கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் சரியாகிற வரைக்கும். அது ஒரு விவேக் சொன்ன மாதிரி 100 பெரியார் வந்தாலும் சில விஷயம் மாறாது. இதெல்லாம் மாறணும்னு ஆசைப்படுறேங்க. அவ்வளவுதான். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ அஸ்வினி. அஸ்வினிக்கு அடுத்து யாருங்க? இஸ் தட் ஜிபிஎன்? நானா? நீங்க தான். ஓகே. வணக்கம். நான் வணக்கம் பேசுறது வணக்கம் ஜிபி. கேக்குதுல்ல தெளிவா? கேக்குது தெளிவா யா கேக்குது. ஓகே. கொஞ்சம் வரவங்க எல்லாம் அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுனீங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பொதுவா கொஞ்சம் ஷார்ட்டா தான் பேசுவேன். ஸோ ஓகே. இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து அஸ்வினி சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வந்து அது என்னோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லிடுறேன். அது ஒண்ணு சொன்னாங்க வந்து இங்க லவ் பண்றதுல வந்து லவ் கன்டென்ட் எடுக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த எல்லா இதுலயும் கேர்ள்ஸ் வெளிய போறாங்கன்னு சொல்றத வந்து நான் வந்து அத நான் ஏத்துக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அ அ இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷால் வந்து நான் வந்து ஹி நெவர் செட் தட் ஹி வாஸ் இன் லவ் வித் ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவர் வந்து அத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு கன்டென்ட்டா. அவங்க வந்து லவ் பண்றாங்கன்றது தெரியுது. அத வச்சு நல்லா வந்து அவரு ப்ளே பண்ணாரு. அ நேத்து கூட வந்து விஜய் சேதுபதி வீடியோல பார்த்துட்டு இருக்கையில கூட, "என்ன தோணுது? என்ன தோணுது?" இதெல்லாம் வந்து அவரு அது வந்து கண்டிப்பா அது அவங்க புரிஞ்சிருக்கணும் தர்ஷிகா. இல்ல இப்போ தர்ஷிகாக்கு அ புரியல. அதான் வெளியில இருக்க மாரி அவங்க ம். நினைச்சிட்டாங்க. அவங்க சுத்தி இருக்க கேமரா எல்லாத்தையும் அ மறந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்கள அறியாமயே. பட் விஷால் வந்து ஹி வாஸ் ஜஸ்ட் என்ஜாயிங். சிலர் இருக்கும்ல. கரெக்ட்டு. அ நான் உன்ன லவ் பண்றேன்னு சொல்றத ஆ. என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்க லவ் பண்றேன்றத சொல்ல மாட்டாங்க. அந்த மாரி ஒரு ஆளா தான் அவர் இதாப்புல. கரெக்ட். இல்ல அவர் லவ் பண்ற மாரி சொன்ன மாரி எனக்கு ஒண்ணும் தெரியல. அத வந்து அது நல்லாவே அவரு எனக்கு வந்து ஜாக்லின்ட்ட வந்து என்னன்னா, எனக்கு ஐயோ! எனக்கு பயம்ப்பா அது அப்படி இப்படின்னு சொன்னவரு. இல்ல. அங் அ பட் ஆனா நெறைய இடத்துல என்கரேஜ் பண்ணா. ஒரு சில இடத்துல ஸ்டாப் ஆமா. பண்ணியிருக்கலாம். ஹி என்கரேஜ் என்கரேஜ்ட் அது இட். ஆமாமா. என்னன்னா ஏங்க அவன் தான் அவரு சொல்றானே, இது வெளியில யாருன்னா பார்த்தா நம்ம பேரா இருக்கிறதுலாம் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அப்ப வேணும்ட்டே இல்ல. பண்ணான்னு தெரியுது. அது தர்ஷிகாட்ட வேணுன்ட்டு பண்ணது. ஜாக்கிட்ட சொன்னத வந்து டைரக்ட்டா போய் தர்ஷிகாட்ட அப்படியே சொல்லியிருக்கலாம். ஐயோ! எனக்கு தர்ஷிகா இல்லப்பா. எனக்கு இது கொஞ்சம் பயமா இருக்கும். எனக்கு இது வேணாம். ஏற்கனவே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம வெளில போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, நான் கண்டிப்பா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அவர நான் வந்து ரொம்ப மதிச்சிருப்பேன். பட் ஹியர் அது வந்து ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்துமே நான் ஓவியால இருந்துமே எடுத்தாலுமே, ஓவியா தான் வந்து ரொம்ப அந்த மருத்துவ முத்தம்லாம் வந்து அது வந்து சும்மா ஒரு அதுக்காக அவரு கன்டென்ட்காக பண்ணாங்களா? இல்ல ஒரு ரியலா கூட பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அவங்களா தான் வெளிய போனாங்க அந்த சீசன்ல. ஸோ அது மாரி இருக்கட்டும். அந்த கவின் இதுல கூட அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவின லவ் பண்றேன்னு சொன்னாங்க. நான் இதெல்லாம் ஏன் இவ்ளோ சொல்ல வரேன்னா, ஹிஸ்டரிய நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனயும் கேர்ல்ஸ் வெளிய போறாங்கன்னு சொல்றது வந்து அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அதனால மேபி அப்படி சொன்னேன். ஓகே. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நடந்த எபிசோட் வந்து என்னன்னா, ஆ மெயினா வந்து விஜய் சேதுபதிய வந்து ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா நான் ராணவ் பேசினத வந்து அவர் வந்து அப்படி பண்ணது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து என்ன என்ன வந்து நெனச்சுட்டு அவர் வந்து இப்படி பண்றாருன்றது எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா
எனக்கு அப்புறம் கடைசியில ஒண்ணு சொல்றாரு என்னன்னா, "என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அவ்வளவுதான்" அப்படின்னா, அப்ப உனக்கு தான் நீங்க தான் போய் உங்கள போய் திருத்திக்கிட்டு கரெக்ட்டா ஹோஸ்ட் பண்றது எப்படின்றது கத்துட்டு, அது அவரோட இன்எக்ஸ்பீரியன்ஸா அத நான் வந்து பார்க்குறேன். அ அப்புறம் இன்னும் அதே மாரி அருண்க்கு வந்து ஐ லவ் யூ சொன்னதா இருக்கட்டும். ஆ அந்த மாரி இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இதா வந்து சொல்லியிருக்க தேவையில்ல. நீங்க இல்ல வந்து அருண் ஸ்ட்ராங் அப்படிங்கிற வார்த்தை அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த அ ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட்னாரு. அது எ தவிர்த்திருக்கலாம். ஆமா அதுவுமே நான் சொல்லி நீங்க முடிச்சிடுறேன். நல்லா பண்றீங்கன்னு சொல்லி இல்ல, இல்ல அந்த ஒரு வேர்ட் மட்டும் ஆட் பண்ண பாத்து. நீங்க கன்டின்யூ ம். பண்ணுங்க. அதான். அது வந்து எனக்கு சுத்தமா வந்து அருண வந்து அட்ரஸ் பண்ண விதம் எனக்கு ஒண்ணு நீங்க வந்து அ அ அருண வந்து ஓப்பனா வந்து உங்களோட ஹார்ட்லருந்து எதிர்க்கிறது இல்ல. மேபி நீங்க கருத்து வைக்கணும்னா வச்சுட்டீங்க சனிக்கிழமை. அப்புறம் சேனலோட "ஐயோ! சார் நீங்க வாங்கி பேசுங்க சார். இல்லன்னா வந்து அருண் வந்து வெளிய போயிருவார் சார்" அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிக் பாஸே வந்து கூப்பிட்டு அவரோட அந்த மைக்க அவர்ட்ட குடுத்து பேச வைக்கிறதெல்லாம் வந்து அந்த மாரி தான் இருந்துச்சு. அது இன்னைக்கு அது கன்டின்யூ ஆச்சு. இன்னொன்னு வந்து அ ஜாக்லின் வந்து எல்லாருமே இங்க வந்து பூஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா. எனக்குமே வந்து அவங்க அவங்க வந்து என்னமோ வந்து அவங்க ஒரு ட்ரிக்கி கேம் விளையாடுற மாரி தான் எனக்குமே தோணுது. இந்த கேம்னால வந்து அவங்க ரொம்ப வந்து கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. அஸ்வினி வந்து அந்த டாடா வந்து சார் நான் உங்க அப்பாவுக்கு மேல பார்க்குறேன் சார் அப்படின்றது வந்து ஒரு கார்ட் ப்ளே பண்ண மாரி இருந்துச்சு. அது இன்னைக்கு பேசினத வச்சு. 2 வீக்ல நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு வந்து ரஞ்சித் இவ்ளோ கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்கல்ல விஜய் சேதுபதி. அவர வந்து ஏன் வச்சிருக்கீங்க? அப்போ வந்து நீங்களே வந்து கதவ தொறந்து வச்சுட்டு அவங்க வெளிய வான்னு சொல்லி கூட்டுருக்கலாம்ல. அது 70 நாளா அவரு என்ன பண்ணாருன்னு தெரியல. அவர ஏன் வந்து கேம்குள்ள வச்சு அவரையும் போட்டு டார்ச்சர் பண்ணி, இருக்கிறவங்களையும் டார்ச்சர் பண்ணி, அவரால ஒரு ஒரு டாஸ்க் ஒழுங்கா விளையாட தெரியல. அவரு கேப்டன் டாஸ்க் வச்சாலும் இன்னொருத்தர சேவ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒரு பப்பட் வந்து ஒரு கேப்டனா வரணுன்ட்டு ஒருத்தவங்கள சேவ் பண்றாங்க. அதையும் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு, எனக்கு வேணாம் நீங்க கேப்டன்ஷிப் நீங்க சேவ் பண்ணி நான் வரணுன்றது இல்லன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு இது. அ இன்னொன்னு வந்து 2 வாரத்துல இருந்து அவர் விளையாடல. ஃபர்ஸ்ட் வாரத்துல இருந்து எதுவுமே விளையாடவே இல்ல. அவர ஏன் உள்ள வச்சிருக்கீங்க? சாச்சனா நல்லா விளையாட சாச்சனா வெளிய அனுப்புறீங்க. வந்து அதுக்கு நீங்க வந்து நல்லா விளையாடுற பிளேயர்ஸா வச்சுட்டு ஒரு வந்து நீங்க அவங்களுக்கு கேள்வி கேட்கலாமே. இது எப்படின்னா உள்ளேயும் வச்சுக்கிட்டு என்ன 70 நாள் ஆச்சு, 60 நாள் ஆச்சு பார்க்கறதுக்கு அப்படின்னா, அவரு ஒண்ணுமே அவரு பண்ணல. அவரு கேம்லயே அவரு வந்து தேவையும் இல்ல. ஸோ அது வந்து அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்டியா இருக்கு அவங்களோட பேசுறதே. அதே மாரி முத்து பாயிண்ட் வந்து நான் மெயினா அட்ரஸ் பண்றேன். அவரு வந்து இதுவரைக்குமே வந்து இண்டிவிஜுவல் கேமா வந்து அவர் விளையாடல. இண்டிவிஜுவலா போம்போது அவர் கொஞ்சம் தடுமாறுனாரு. அது எல்லாருமே பார்த்தோம். இப்போ வந்து அ மஞ்சரி எனக்கு என்னமோ வந்து மஞ்சரிக்கும் முத்துவுக்குமே ஒரு இந்த வீக்ல வந்து ஒரு ஒரு சின்னதா ஒரு ஒரு இது வருமோ அப்படின்னு ஒரு வரணும் அப்படின்னு வந்து பிக் பாஸ் எதிர்பார்க்கல. ஏன்னா தனித்தனியா கூப்பிட்டு வச்சு அ வந்து ஒரு ஒரு கூப்பிட்டு பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஒரு ஒரு இதா இருக்குமோ? எப்படின்னா குழப்பி விடுங்கன்னு சொல்றாரு ராணாவ. அது ரொம்ப 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 கேவலமா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சொல்றது. "சார் குழப்பறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல சார்" அப்படின்னு இங்க சொல்றது. அவன் எல்லார் இல்ல முன்னாடியும் உட்கார வச்சு, "சார் அந்த நீங்க இடத்துல வந்து ஈவன் ஐ ஃபெல்ட் பேடுங்க. ஏன்னா உள்ள அவரு வந்திருக்காப்ல. அவருக்கான அந்த ஒரு கிளாரிட்டிய குடுக்காம வந்து குழப்பறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஜஸ்ட் லைக் தட் நீ எல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்ப இருந்தாலும் நீ டாப் 5 அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உனக்கு நான் எதுக்கு தனியா அட்வைஸ் குடுத்துட்டு அப்படின்ற மாரி இருந்துச்சு. மேபி அது அவருக்கு இல்ல ஒரு கிளாரிட்டி குடுத்திருந்திருக்கலாம். ம். அது கூட பரவால்ல. வெளியில கூப்பிட்டு வச்சு இருப்பாங்க. திருப்பி சனிக்கிழமை கூப்பிட்டு ரோஸ்ட் பண்றீங்கல்ல. நீ எதுக்கு ஏதாவது ஒரு குழப்பணும்ன்ட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்களா? அப்படின்னும் கேட்கிறீங்க. ஸோ அதனால வந்து அதுவே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. சௌந்தர்யா வந்து என்ன சொல்றதுன்னே ஒண்ணும் தெரியல. அவங்க வந்து அ அ இவங்க அதான் நீங்க சொல்ற மாரி வந்து அவர் வந்து குறிப்பா வந்து சரி ஓகே அருணு, முத்து, அப்புறம் வந்து தீபக் இந்த மாரி ஒரு 4, 5 பேர் வந்து ஃபைனல் லிஸ்ட் வர்றவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து பொறுப்பா ஒரு அட்வைஸ் குடுப்போம். மத்த மத்தவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாரி தான் வந்து அவரு ஒரு 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 இது பண்ணாரு. இன்னொன்னு வந்து ஜெஃப்ரி வந்து எனக்கு தெரிஞ்சு அ அ மேபி அவரு அவரு என்ன நினைக்கிறாருன்னா வந்து, இந்த மாரி நம்ம தனியா நின்னு விளையாண்டா வந்து நம்ம வந்து மக்கள் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளும் நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவரோட இது முடிஞ்சிருச்சு. என்னைக்கு அவர் வந்து அ வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து போயிட்டு அந்த கோவா கேங்க பத்தி தப்பா பேசினாரோ, அப்பவே வந்து ஓட் போடுறவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். வந்து ஜெஃப்ரி யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றது. ஸோ அதுதான் வந்து நான் சொல்றேன். மத்தபடி வந்து இன்னைக்கு ஒண்ணும் பெருசா அன்ஷிதா எதுக்கு கேம்ல இருக்காங்கன்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு 3 எவிக்ஷனா போட்டுவிட்டு ரஞ்சித், அன்ஷிதா அப்புறம் பவித்ரா 3 பேரையும் வெளிய அனுப்பிச்சுட்டா, விஷால் கொஞ்சம் நல்லா விளையாடுவாருன்னு தோணுது. புரியல. அப்ப எனக்கு எனக்கு நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு இவங்கள அ அனுப்பிட்டு விஷால வச்சு விளையாட வைக்கணும்? விஷால ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிடலாமே! இல்ல புரியலையே! இல்லங்க நான் வந்து நான் சப்போர்ட் பண்றேங்க விஷாலுக்கு. அப்படி வச்சுக்கங்க. ஓகே. ஓகே. குட். நல்லா இருக்கு. ஓகே. பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. அவ்வளதானா? தேங்க்ஸ் ஜிபிஎன். அடுத்து ஜிபிஎன்க்கு அடுத்து யாருங்கய்யா? இஸ் தட் ரதீஷ் வந்துட்டு பேசாம போயிட்டாப்ல. சொல்லுங்க ரதீஷ்.
ரதீஷ், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது டாம், எங்களுக்கு கேக்குது. ரதீஷ் மேபி அவருக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போலங்கய்யா. பக்கு ஓகே ஓகே. If not Ratish, I would go with Kashmora. சொல்றேங்க. சரி, எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு எபிசோடு வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஓரளவுக்கு குட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. எனக்கு வந்து இன்னும் வந்து இந்த ஹோஸ்ட் விஜய் சேதுபதி கொஞ்சம் அட்ரஸ் பண்றது, பவித்ராவையும் ராணாவையும் அட்ரஸ் பண்றது இன்னுமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து என்னன்னா நேத்து ஓகே அவங்கள ரோஸ்ட் பண்ணாங்க, அவங்களோட இதெல்லாம் சொன்னாங்க. பட் இன்னைக்கே அவங்க எப்படி அதை ஒரே நாள்ல எப்படி அவங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணி பண்ண முடியும்? அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து இதே மாதிரி பண்ணா கூட விஜய் சேதுபதி அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கலாம். இன்னைக்கும் பவித்ராவை எழுப்பி கேட்டுட்டு, ராணாவை எழுப்பி கேட்டுட்டு, ஸோ அது கொஞ்சம் விஜய் சேதுபதி இன்னும் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க இன்புட்ஸ் கொடுத்துட்டீங்க, பவித்ரா நீங்க பாயிண்ட்ஸா பேசல, ராணாவை நீங்க சும்மா வளர்றீங்க புரியாம அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. நம்ம ஆடியன்ஸ் பார்த்து ஓட் பண்ணிக்கலாம். அது அவர் வந்து பண்றது கொஞ்சம் அது இன்னுமே வந்து இருக்கு. ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ரஞ்சித் பாயிண்ட்லாம் ஏற்கனவே எல்லாம் பேசிட்டேங்க. நான் அது பேசலாம்னு நினைச்சேன், பட் அதில் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஸோ அவர் இனிமேல் வந்து ஆடியன்ஸ் ஓட்டு போட்டு வச்சாருன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட் ப்ராப்ளி அவர் போகணும். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுல இப்போ நெக்ஸ்ட் வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ். இன்னொன்று என்னன்னா, எல்லா இருக்கிறவங்க ஹவுஸ்மேட்ஸுக்கும் வந்து ரஞ்சித் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு இதா வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் இருக்கிறதுனால அவங்க கேமுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. பாதிப்பு இருக்கிறவங்களை அனுப்பிச்சிட்டு பாதிப்பு இல்லாதவங்க கூட வச்சுட்டு கடைசியில் அனுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கூட ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஹவுஸ்மேட்ஸ்க்கு இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து அவர் அங்கங்கே நிறைய இடத்துல ஷீல்டு பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்களோ. ஆடியன்ஸ் அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் 2 பேரோட இதுவும் இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து நான் சொல்றது வந்து மஞ்சரி வந்து எதுவுமே இன்புட்ஸ் கொடுக்கலையே. அவங்கள தனியா கூப்பிட்டு அவங்கள வந்து அந்த ராணுவ கைய ஹிட் பண்ணதும், அவங்க அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்னு சொன்னாங்க. நான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு தான் பண்றேன்னதும், அது எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. ப்ளஸ் அவங்க உள்ள உட்கார்ந்து வச்சும்போதும் அவங்களுக்கு எதுவும் இன்புட்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க நல்லாதாம்மா பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிறாரு. இது எதுக்குன்னு தெரியல. அவங்க இன்னுமே வந்து இல்ல அது வந்து அந்த மாதிரி ஏதோ சாரி டு இன்டரப்ட் யூ காஷ்மோர். நான் இப்போ ம், அத நானுமே அதை இன்னைக்கு சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சேன். பட் வந்து இவங்க ம், கம்ப்ளீட்டா வந்து ம், ரஞ்சித்தை இவங்க வெளியில அனுப்பணுன்றதுக்காக உள்ள இருக்கவங்க எல்லாம் இவனுக்கு ஓட்டு போட்டு வெளில அனுப்பிச்சிருக்கடா அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ஏற்பாடா தான் நான் பாக்குறேன். பிகாஸ் ஹிஸ் ஹிஸ் டூயிங் நத்திங் இன்சைட் த ஹவுஸ், ரைட்? அதை ஒண்ணு பண்ணாங்க. இன்னொன்னு, இவங்க 2 பேத்தையுமே இப்ப சௌந்தர்யாவாகட்டும், மஞ்சரி ஆகட்டும், இப்ப டாப் 5ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்டா எனக்கு இருக்காங்க. ஓகே, சௌந்தர்யா, மஞ்சரி 2 பேருமே என்னோட டாப் 5ல இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேத்துக்கு வந்து இந்த வாரம் ரோஸ்ட் குடுத்தாங்க அப்படின்னா, அடுத்த வாரம் ஒண்ணுமே தெரியாம போயிடுவாங்க. அது அவங்க கேம பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். சேனலுடைய அந்த ஒரு என்ன சொல்றது? ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக, டிஆர்பியோட இதுக்காக மட்டுமே வந்து அவங்கள பத்தி இதா பேசுறாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல ஓகே. அது ரோஸ்ட் கூட விட்டுருங்க. ஆனா சௌந்தர்யாக்கு இன்புட்ஸ் குடுத்தாரே. விஜய் சேதுபதி இன்புட்ஸ் குடுத்தாரு. அவர் நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும்? உங்ககிட்ட என்ன பாசிட்டிவ் இருக்கு? உங்களோட அந்த 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 எக்ஸ்பிரஷன்ஸ் இவங்களுக்கும் தான் அந்த சொன்னாரு. கியூட்னஸ். இவங்களுக்கும் மஞ்சரிக்கும் இல்ல அது சொன்னாரே. ஓகே. ஏங்க இல்ல சௌந்தர்யா ஓகே. அவங்களே இது வந்து கான்வர்சேஷன பில்ட் பண்ணாங்கங்க. அவங்க பண்ணதெல்லாம் நான் பயங்கரமா என்ஜாய். ஓகே. பிகாஸ் அவங்க அ ஸ்டார்ட்டிங்ல அந்த கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ண விதமாகட்டும், இல்ல எனக்கு இங்கேயே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம்னு தோணாலும், ஆனா எனக்கு வந்து எது எக்ஸ்ட்ராவா ஃபீல் ஆச்சு அப்டின்னா, உங்களுக்கு வெளியில இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்கன்னு ம், சொன்ன ம், அந்த ம். பாயிண்ட் எல்லாமே எனக்குமே அது நாட் ஓகே தான். எதுக்கு வந்து உங்களுக்கு இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்கு அப்டின்றத ஏன் வந்து அவங்க கிட்ட சொல்லணும் அப்டின்றது ஐ வாஸ் லைக் நாட் ஓகே தான். மத்தவங்களுக்கு அத மத்தவங்க அப்டி பண்ணி ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இப்ப முத்துக்குமரனுக்கும் அத பண்ணியிருக்கணும். ஜாக்லினுக்கும் அத பண்ணியிருக்கணும். அது அது அதெல்லாமே தவறு தானே. அந்த ஒரு பாயிண்ட்ட நான் அக்ரி பண்றேன். பட் இட் டசன்ட் மீன் தட் மஞ்சரிக்கு எந்த இன்புட்மே குடுக்கல அப்டின்னு நான் நெனைக்க மாட்டேன். சரி ஓகேங்கல்ல. ஓகே. அதுல நான் உங்களோட ஒப்பீனியன் ஓகே நான் எடுத்துக்கிறேன். என்னோட வியூல வந்து பார்த்ததுக்கு அப்படி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு என்ன தோணுதுன்னா, மஞ்சரி போன வாரம் விளையாண்ட மாதிரியே இந்த வாரம் விளையாடட்டும். அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ, அதே மைண்ட் செட்ல இந்த வாரமும் இருக்கட்டும். ஸோ அதனால ஒரு சில சலசலப்புகள் வரலாம். இந்த வாரம் இன்ட்ரஸ்டிங் ஆகட்டும். அப்படிங்கிற மாதிரி பண்ண மாரி இருந்ததுன்னு எனக்கு ஒரு 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 தாட் அவ்வளோதான். இது வந்து ஒரு என்னோட ஒப்பீனியன் தான். இதுதான் உண்மைன்ட்டு இல்ல. ஜஸ்ட் என்னோட என்னோட வியூ நான் பார்த்ததுக்கு எனக்கு இப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். ப்ளஸ் வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து
அன்ஷிதாக்கு வந்து அவர் சேவ் பண்ணும்போது ஒண்ணுமே சொல்லல. நீங்க சேவ்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன அன்ஷிதாக்கு கூட அவர் வந்து ஒரு பாயிண்ட் கரெக்டா சொல்றாரு. நீங்க வந்து கேம்ல டாஸ்கா பாருங்க. உங்க எமோஷன்ஸ வந்து இதுல கொண்டு வராதீங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டான பாயிண்ட். அன்ஷிதாக்கு கரெக்டான ஏன்னா பாயிண்ட். இந்த மாதிரி வந்து எனக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அன்ஷிதா கிட்ட. ஆமா கரெக்ட் தான். ஆனா இந்த மாதிரி மஞ்சரிக்கு எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். இதுல இது நான் என்னோட இதான் சொல்றேன். மேபி நான் நான் வேணா பார்த்த உங்களுக்கு வரைக்கும் எக்ஸ்பிளைன் எனக்கு பண்றேன். மஞ்சரிக்கு மஞ்சரிக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கரெக்ட்டா தான் விளையாண்டுருக்கீங்க. ஏன்னா, அவங்க கரெக்ட்டா தான் விளையாண்டுருக்காங்க. அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பேசுறாங்க. இப்போ இத பண்ணிருக்கலாம் அப்டின்னா, இப்போ முத்துக்குமரனுக்கு ஒரு பாயிண்ட் நாங்க ஏர்லியரா பேசினோம். ஸ்டார்ட்டிங்ல யாரோ வந்து பேசுனாங்கன்னு நெனைக்கிறேன். முத்துக்குமரனுக்கு பேசின பாயிண்ட் என்ன அப்டின்னா, அவர் வந்து முன்னாடி தான் ஒருத்தர வச்சு விளையாடுறாரு. அதையெல்லாம் சொல்லியிருக்கணும்ல அப்டின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொன்னா அவங்களோட கேம் வந்து ஸ்பாயில் ஆகுன்றதுக்காக அவங்க அத சொல்லாம இருந்திருக்கலாம். கம்ப்ளீட்டா ரிவீல் பண்ணாம இருந்திருக்கலாம். சேம் வே நீங்க போன வாரம் அன்னைக்கு ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா? அத நீங்க பண்ணாம இருந்திருக்கணும் அப்டின்னா வந்து அகைன் தட் வில் ஸ்பாயில் ஹர் ஸ்போர்ட்ன்றதுனால கூட அவங்க பண்ணிருக்கலாம். மேபி. ஏன்னா சரி எனக்கு ஓகேங்க. இல்ல அகைன் நான் அக்ரி டு ஜஸ்ட் டிஸ்அக்ரி தான். பட் ஸ்டில் ஐ அம் சேயிங். ஒரு வியூ எனக்கு அதனால தான் நான் சொல்றேன். ஓகே. நீங்க சொல்றது ஒரு ஒரு வியூ, என்னோட ஒரு வியூ. பட் ஓகே. நீங்க கரெக்ட் தான். பட் எனக்கு தோணுனது அப்படி இருந்தது அப்படிங்கிறதுனால நான் என்னோட பாயிண்ட் சொல்றேன். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து இந்த தர்ஷிகாவோட இது பார்த்தீங்கன்னா, ஓகே. அந்த அந்த அவங்களுக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, தர்ஷிகா வந்து ஃபர்ஸ்ட் 3, 4 வீக்ஸ்ல அவங்க கேப்டனா இருக்கும்போது அவங்களோட வோட் பேஸ் அவங்களுக்கு யார் ஓட் அவங்களுக்கு போடுறாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்ட்ராங், பிரேவ், இண்டிபெண்டன்ட் வுமன் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல டாஸ்க் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட வோட் பேஸ் ஆக்சுவலா. அந்த வோட் பேஸ அவங்க தான் கரைச்சுக்கிட்டாங்க. அந்த வோட் பேஸ காலி பண்ணதே அவங்களே தான். அவங்க இண்டிபெண்டன்ட்டாவே யாருக்கிட்டயும் சேராம இன்னுமே இருந்திருந்தாங்கன்னா, அந்த வோட் பேஸ் இன்னுமே குரோ ஆயிருக்கும். அவங்க விஷால் கூட சேர்ந்ததுனால அந்த வோட் பேஸ் அப்படியே போயிருச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு புது வோட் பேஸும் வரல. அவங்க வந்து வேற சில இதெல்லாம் பண்ணி வேற வோட் பேஸஸ்லாம் அவங்க கவர் பண்ணல. அவங்களோட கோர் வோட் பேஸஸயே அவங்களோட ஆக்ஷன்னாலேயே தான் போச்சு. இதுல விஷால நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. விஷால் கூட சேர்ந்ததுனால விஷால நம்ம சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% வந்து அவங்க தான் காரணம். மேபி ஒரு 5% வந்து மத்தவங்க சொல்லலாம். விஷால இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுக்காக விஷால் நம்ம இதுன்னு சொல்ல வரல. அவரோட கேமும் டவுன் ஆயிருச்சு. ஆக்சுவலா அவரோட கேம் டவுன் ஆனதுனால தான் ஐயா! அவரும் அவரு எங்கங்கய்யா கேம் விளையாண்டாரு? தர்ஷிகாவும் இருங்களேன். சேர்த்து தர்ஷிகாவையாவது நீங்க இந்த வாரம்லாம் விளையாண்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். விஷால் எந்த ஆங்கிள்ல எங்க விளையாண்டாருன்னு மட்டும் சொல்லுங்க இல்ல, பாப்போம். இல்ல. அவரு விளையாடல தான். அதான் சொல்றேன். அவரு வந்து விளையாடவும் இல்ல. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் விளையாடுவாரு. அவர் நல்லா இருப்பாருன்னு நெனைச்சவங்க கூட போக போக அ அ அவரு ஓகே. இவரு இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே. ஒரு 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 அவர் 5% அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருன்னு தான் சொல்றேன். 95% தர்ஷிகாவோட ஓன் ரீசன்ஸ் தான். இன்னொரு 5% மேபி அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஓகே. ஓகேங்களா? ஸோ மத்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அதெல்லாம் டிஸ்கஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டாங்க. ஸோ நன்றிகள். சொல்லுங்க டாம், அஸ்வதி. ஒண்ணும் இல்ல. நான் அப்படியே கிளம்புறேன் இன்னைக்கு. ஐ வில் கம் ஷூர், ஷூர், டுமாரோ. ஷூர். பாய் ஷூர், பாய் ஷூர், ஷூர், எவ்ரிபடி. ஷூர். பாய், பாய், பாய் அஸ்வினி. குட் நைட். குட் நைட். அடுத்து ஆஃப்டர் காஷ்மோரா இஸ் தட் லதாமா? ஆஷிக். ஓகே, பேசலாம். ஆஷிக்கை நான் கடைசியா தாங்க தூக்குனேன். ஆஷிக்கே நான் தான் கடைசியா இப்பதான் தூக்குனேன். ஆஷிக் அடுத்து வந்து ஓகே லதாமா ஓகே பேசுங்க. ஓகே. லதாமாக்கு அடுத்து வந்து ஆஷிக் அருண். ஆஷிக் அருணா இல்ல அருண் ஆஷிகா? அருண் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஆஷிக் அருண் நினைக்கிறேன். ஓகே. எஸ் லதாமா. ஓகே. நான் இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லா பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் பார்த்ததுல ஒஸ்டா ப்ளே பண்ணது ஹோஸ்ட்னு தான் நினைக்கிறேன். அதாவது ரஞ்சித் சார் கிட்ட கேப்டன்சி பற்றி கேட்கும்போது ஜஸ்ட் ரீகால்டு விஷ்ணுவோட கேப்டன்சியை நம்ம கமல் சார் பேசியிருப்பார். ஃபுல்லாக ஒரு 2 நாளும் வச்சு ரோஸ்ட் பண்ணியிருப்பார். ஆனால் விஷ்ணு யூஸ் டு சே சம்திங். ஆனால் அவனை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எல்லார்கிட்ட இருந்த கண்டென்ட் கேட்டார். இவர் அவரை விட ரொம்ப இடியாப்ப லெவலுக்கு சுற்றுறாரு விஜய் சேதுபதி. எப்படி இவர் சொல்கிற அவர் வந்து நான் சாரி சார் நான் அப்படி தான் பண்ணேன் சாரி சொல்கிறதில்ல. அப்புறம் அவர்கிட்ட இருந்து என்ன ஆன்சரை விஜய் சேதுபதி எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவர் அவ்வளோதான் அந்த ஆன்சர் தான் சொல்ல போகிறார்.
திருப்பி சொன்னா, "சாரி சார், நான் நாளைக்கு மாத்திக்கிறேன். இல்ல இப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு" தான் சொல்லப் போறாரு. நீங்க திரும்பி எத்தன முறை கேட்டாலும், திருப்பி எத்தன முறை அடிச்சாலும் அவர் உண்மைய சொல்லப் போறது கிடையாது. அப்போ அவர எக்ஸ்போஸ் பண்ணணும்னா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? நீங்க மத்த கண்டஸ்டன்ட்ட இந்தந்த டைம்ல அந்த இன்சிடென்ட்ட கோட் பண்ணி நீங்க அங்க இருந்தீங்களே, அப்போ அவர் அந்த ப்ளே பண்ணியிருந்திருக்கணும். உடனே அவரு அடுத்த கண்டஸ்டன்ட் இவ்ளோ எல்லாரும் இன்னைக்கு வந்து சொல்றீங்களே, நீங்க ஏன் இவர் வந்து சரியா கேப்டன்சி இல்ல, சரியா பண்ணலன்னு ஏன் முட்டைய எடுக்கல? அப்படின்னு மஞ்சரிய கேட்டிருந்திருக்கலாம். தீபக் இப்போ வந்து நாட் டிசப்பாயிண்டட்ன்னு சொல்றாருல்ல. தீபக் இவர் இப்படிதான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் மஞ்சரி வரக்கூடாது, சோ பவித்ரா வரக்கூடாதுன்னு நெனச்சு ப்ளே பண்ணது நீங்க தானே! உங்களால தானே அவர் வின் பண்ணாரு. இவர பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா முன்னாடியே? இப்படி ஜெஃப்ரிக்கு இதுக்கு குடுத்தது தப்புன்னா, அது என்ன பொறுத்தவரைக்கும் ரஞ்சித்க்கு கேப்டன்சி டாஸ்க்க வின் பண்ணி குடுத்ததும், அத விட ரொம்ப மோசமான குத்தம். ஜெஃப்ரியாவது ஏதோ அங்க, இங்க ஏதோ கொஞ்சம் விளையாடியிருப்பான். இவரு ஒ ந த இவரு விளையாடவே சாதாரணமா விளையாடுறதுக்கே தகுதி இல்லாத ஆளு. இவருக்கு எப்படி நம்ம கேப்டன்சி டாஸ்க்க வின் பண்ணி குடுக்க முடியும்? அப்போ மஞ்சரி வின் பண்ணக்கூடாது, பவித்ரா வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ளே பண்ண தீபக்க நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க. அப்ப ரஞ்சித் கிட்ட இருந்து இந்த ஆன்ஸரே தான் வரும்ன்றத வந்து அப்படியே திரும்பி என்ன ஆன்ஸர் எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலி ஐ அம் வெரி மச் டிசப்பாயிண்டட் வித் விஜய் சேதுபதி டுடே. அவருக்கு அத ஹோஸ்ட் பண்றத வந்து எப்படி ம அத எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறதுன்னா, நீங்க வந்து கேட்டுருக்கணும். ஓகே, இப்ப ரஞ்சித் சார் பேசின ஒரு வேர்டு தப்பானது சௌந்தர்யா அது கேட்டுட்டீங்க. விஷால ரூம்குள்ள கூப்பிட்டீங்கல்ல, அப்ப வந்து அவன் என்டர்டெயின் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னானே, நீ போடுற கமெண்ட் எல்லாம் எவ்வளோ மோசமா விளையில பாதிச்சிருக்கு தெரியுமா? ஒரு பொண்ண பத்தி பேசுனது நீ அட்லீஸ்ட் இப்ப கேட்பாருன்னு எதிர்பார்த்தேன். அத கூட ஏன் கேட்கவே இல்ல? அது எவ்ளோ இப்போ ஒரு வார்த்தை, தவறான வார்த்தை ரஞ்சித் சார் கிட்ட அவ்ளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, வயசு எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு தைரியமா கேட்க முடிஞ்ச தைரியம் இருந்தவங்களுக்கு, விஷால அட்லீஸ்ட் கன்ஃபெக்ஷன் ரூம்ல கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு தைரியம் இல்லன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அவன விட நீங்க தான் கோழையா தெரியிறீங்க எனக்கு. இதுல என்ன பெரிய ஹோஸ்ட்டு? எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. இத கேட்கிற தைரியம் இருந்தவருக்கு அத கேட்டிருந்திருக்கணும். அதுக்கப்புறமா அ இப்போ வந்து அருண் கிட்ட ஃபர்ஸ்ட்டு சேவ்டுன்னு சொல்றது எதுக்கு? "நேத்து நான் உன்ன அடிச்சுட்டேன். இந்தா இன்னைக்கு சாக்லேட் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி குடுக்குற மாரி இருந்தது அது. அப்போ அருணுக்கு நீங்க பயப்படுற அளவுக்கு, தீபக்குக்கு பயப்படுற அளவுக்கு, ஏன் வந்து இந்த பசங்கள பத்தி பேசுனதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஜஸ்ட் டேக் இட் கிராண்டட்ன்னு எடுத்துன்னு போயிடலாமா? அது எனக்கு புரியவே இல்ல. அது ரொம்ப மோசமா இருந்தது. அத விட எனக்கு என்னவோ இந்த காசு குடுத்து கூட்டிட்டு வந்து, இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்ட வந்து வாழ்க, வாழ்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அங்க இருக்கிறவங்க 2 பேர, அதுல ஒரு பொண்ணு ஏதோ ஒரு கொஸ்டின் சாதாரணமா இவங்க சொன்ன அந்த டயலாக் தான் அது சொல்லுது. அது சொல்ல வந்தத இவரே மொத்தத்தையும் ஆன்ஸரையும் சொல்லிட்டு, "அவ்வளோதானம்மா, நம்ம போலாமா உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது வந்து இது வந்து இந்த எனக்கு ஏதோ ஒரு கமல் படம் ஞாபகம் வந்தது. ஏதோ எனக்கு இந்த ஒரு அட்வொகேட்டா லாஸ்ட் சீன்ல ரஜினி படத்துக்கு ஐ திங்க் இதுன்னு நெனைக்கிறேன். அது தில்லுமுல்லுன்னு கில்லிமுல்லு, நெனைக்கிறேன். கில்லிமுல்லு, கில்லிமுல்லு. அந்த எஸ், மாரியே எஸ், எஸ். இருந்தது. இல்ல முல்ல. அதே மாரியே இருந்தது. அந்த சீன் தான் ஞாபகம் வந்தது. ஐ ஃபெல்ட் ரியலி வந்து அம்மா இத நீங்க விட மோசம். சொல்லுங்க, சாரி, சொல்லுங்க. நீ சொல்லுமா. சொல்லுங்கம்மா. என்ன பொறுத்தவரைக்கும் ரஞ்சித்த விட ரொம்ப மோசமான கண்டஸ்டன்ட் விஜய் சேதுபதி தான். அவர முதல்ல எக்ஸிட் பண்ண வைக்கலாம். ஆக்சுவலி ரியலி வெரி பேட். அதுக்கு வந்து நம்ம ஜாக்லினே ஹோஸ்ட் நல்லா பண்ணிருவா. மஞ்சரி இன்னும் சூப்பரா நல்லா பண்ணுவா போல. நீங்க வந்து ரஞ்சித்தோட இந்த இடத்துல தப்பு பண்ணாரு. அப்ப நீங்க மஞ்சரி கேட்டிருந்திருக்கணும். ஏன் நீங்க முட்டை எடுக்கல? தீபக் டிசப்பாயிண்டட்ன்னு இப்ப சொல்றீங்களே, நீங்க ஏன் முட்டை எடுக்கல? இவர பத்தி தெரிஞ்சவங்கள நீங்க ஏன் பண்ணியிருந்திருக்கலாம்ன்னு கேட்டிருந்திருக்கணும். அத விட ரொம்ப மன்னிக்க முடியாத குத்தமா இருந்தது. இன்னைக்கு கன்ஃபெக்ஷன் ரூம்ல விஷால கொஸ்டின் கேட்காதது இட்ஸ் எ பிட்டர் மர்டர்ன்னு நான் நினைக்கிறேன். ஐ மே பி எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அது எப்படி நீங்க பாட்டு அவன வந்து நீ என்டர்டெயின் பண்ணிட்டே அவன் என்டர்டெயின் பண்ணன்னு வேற சொல்றான். அத நாங்க பார்த்துன்னு இருந்தோம்ன்னு வேற சொல்றாரு பார்த்தீங்களா? அதுதான் தாங்க முடியாத இது வந்தது. அவன் என்ன பண்ணான்னே தெரியல எனக்கு. அது ஐ ஃபெல்ட் வெரி பேட். இதுக்கு மேல இத சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்துட்டு சொல்லும்போது, ஜாக்லின் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணா. அவ இப்ப இவங்கெல்லாம் வந்து சொல்றது கரெக்ட்டுன்னா, அவ சொல்றதும் கரெக்ட்டு தானே. அவ வந்து இப்பயாவது அவர பத்தி இனிமே வெளில சொல்லணும்னு நெனச்சு, தீபக் கிட்ட சொன்னா. ஐ திங்க் யாரோ வந்து அத வந்து ஏன் அவ முன்னாடி சொல்லலன்னு. அவ சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. எல்லாருக்கும் அவருக்கு தெரியுது. அவருக்கு கோவம் வருதுன்னு முதல் வீக்ல இருந்து வீக்கெண்ட்லயும் சொல்றா. எல்லா இதுலயும் சொல்லிட்டே தான் இருக்கா. என்ன பொறுத்தவரைக்கும் அவ மேபி கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது
திங்க் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 10% இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு நீட்டாக ஹானஸ்டாக தான் விளையாடுற மாதிரி எனக்கு தெரியுது. தேங்க்யூ. ஷி இஸ் பிளேயிங் ஆனஸ்ட் தான். மெஜாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டுமா. இப்ப இது எங்க வந்து இந்த இடத்துல இந்த எபிசோடே கொஸ்டின் பண்ணப்படுது அப்படின்னா, இந்த வாரம் கேக்குறாங்கல்ல. இப்ப எனக்கு வந்து இந்த வாரம் மெஜாரிட்டி ஆஃப் த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண மாரி இருந்துச்சு. அன்லெஸ் அன்டில் சௌந்தர்யா அந்த கொடை மேட்ரு, மஞ்சரி அந்த கை இது தட்டி விட்டது. இத கேட்காம மத்தபடி எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா இவங்க புதுசான ஒரு கான்டெக்ஸ்ட் வச்சிருக்காங்க. பட் வந்து ரஞ்சித்த இப்ப இவரு கேக்குறாருல்ல 70 நாளா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத இன் பிட்வீன்லயே இந்த கொஸ்டின்ஸ கேட்டிருந்திருக்கலாம். ஒரு 30வது நாள்லயோ, 40வது நாள்லயோ நீங்க ஒண்ணுமே பண்றது இல்லன்றத இந்த ஆணித்தனமா சொன்ன மேட்டர அப்பயே சொல்லியிருந்தாருன்னா, அட்லீஸ்ட் அவர்கிட்ட ஏதாவது இன்புட் அவர் ஏதாவது குடுக்குறாரா இல்லையான்றத பார்த்திருக்கலாம். இல்லன்னா அப்பயே அவர வெளில அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். நெறைய நெறைய இஷ்யூ வந்து அந்தந்த டைம்லயே அட்ரஸ் பண்ணாம விட்டாங்களே. இப்ப சாரி நீங்க டாம், சொல்லும்பொழுது அவரு